بسم الله الرحمن الرحيم ويل لكل همزة لمزة الذي جمع مالا وعدده يحسب أن ماله أخلده كلا لينبذن في الحطمة وما أدراك ما الحطمة نار الله الموقدة التي تطلع على الأفئدة. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, தீய குணங்களும் தீர்க்கும் வழிகளும் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியிலே மனிதன் செயல்களை விட குணங்களுக்குத்தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அல்லாஹும் அதைத்தான் பார்க்கிறான் என்ற செய்தியையும், இந்த தீய குணங்களிலேயே ரொம்ப தலையாய கெட்ட குணம் பெருமை அடித்தல் என்பதையும், அந்த பெருமை எந்தெந்த வகையிலெல்லாம் வருகிறது என்றால் பணத்தால் பெருமை வருகிறது, குலத்தால் பெருமை வருகிறது என்பதையும், கல்வியினாலேயும் பெருமை வருகிறது என்பதில் ஒரு பகுதியையும் நம்ம நேற்றைய தினம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தங்களை மற்றவர்களை விட தனித்தவர்களாக பெருமைக்கு உரியவர்களாக காட்டுவதை நம்ம சர்வசாதாரணமாக பார்க்குறோம். எந்த பெருமை சைத்தானுடைய குணமாக இருக்கிறதோ அந்த பெருமையை கண்டிக்க வேண்டிய மார்க்க அறிஞர்களாக இருப்பவர்கள் தங்களுக்கு மாத்திரம் ஒரு தனி ஒரு பெருமை இருப்பதாக மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை உருவாக்குகிறார்கள். அதற்கு சான்றாக ஒரு நூலை தாலீமுல் முத்தாலிம் என்கிற ஒரு நூலில் உலமாக்களை எப்படி மதிக்கணும், அஜரத்தை எப்படி மதிக்கணும் என்றெல்லாம் எழுதி வைத்து அவர்கள் எப்படியெல்லாம் மூளை செலவை செய்கிறார்கள் என்று பார்த்தோம். அதுபோல ஒரு சம்பவத்தை பாருங்கள். அதே கிதாபில் ஹாரூன் ரஷீத் என்று ஒரு பெரிய மன்னர், அவர் என்ன செஞ்சார்னா அவருடைய மகனை அஸ்மாயிங்கிற ஒரு ஆள்கிட்ட போய் மார்க்கத்தை படிச்சுட்டு வான்னு அனுப்புனாராம். யார்? ஹாரூன் ரஷீத், பெரிய ஆள் அவர். அப்போ மகன் படிச்சுக்கிட்டு இருக்காராம். இப்போ தகப்பனார் பார்க்க வர்றாரு. ஹாரூன் ரஷீத் மன்னர் நம்ம மகன் எப்படி படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு பார்ப்பதற்காக வேண்டி அஸ்மாயிங்கிற அந்த அஜரத்திட்ட வர்றாரு. வந்தார்னு சொன்னால் அந்த அஜரத்து ஒழு செஞ்சிட்டு இருக்கிறார். அஸ்மாயி என்பவர் ஒழு செய்கிறார். ஒழு செய்யும் பொழுது அவர் மகன் இருக்கார்ல, அந்த மன்னருடைய மகன் தண்ணி ஊத்துறார். இவர் அஜரத்து காலை கழுவிக்கு கையை கழுவி ஒழு செஞ்சிட்டு இருக்கிறார். இதை பார்த்த உடனே அவருக்கு சரியான கோபம் வந்துருச்சு. யாருக்கு? ஹாரூன் ரஷீதுக்கு. என்ன கோபம்னு கேட்டால், எப்படி நீங்கள் இந்த வேலையை செஞ்சீங்க? அவன் ஒரு கையில் தண்ணி ஊற்றும் போது ஒரு கையில் உங்கள் காலை கழுவி விடணும். அப்படி ட்ரைனிங் கொடுக்காம அவன் தண்ணி ஊற்றி நீங்கள் காலை கழுவுறீங்களா? என்ன, நான் இதுக்கு அவங்கள்ட்ட அனுப்பி வச்சேன், எப்படி மதிக்கணுமா? காலுகையெல்லாம் கழுவி விடணுமா? ஒழு செய்கிற இபாதத்தை கூட அவர் செய்ய மாட்டாராம். முகத்தை கழுவுறது, கையை கழுவுறதெல்லாம் என்னது, அவரவர் செய்யக்கூடிய வணக்கத்தை கூட மாணவர்கள் தான் செய்யணுமா? நீ அப்படி ட்ரைனிங் கொடுக்காம அவர் தண்ணி ஊற்றுறா, நீ உங்கள் காலை கழுவுறீங்களா? உங்கள் காலம் கழுவி விடணும். ஒரு கையில் தண்ணி ஊற்றணுமா, ஒரு கையினால் அஜரத்து காலை கழுவி ஒழு செஞ்சு விடணுமா? இப்படி நீங்கள் ட்ரைனிங் கொடுக்காமல் இருக்கு. அது கோவப்பட்டாராம். இது ஒரு கட்டுக்கதைன்னு வைங்க. ஹாரூன் ரஷீத் அந்த மாதிரி ஆள் இல்லை. அவர் கரெக்டாக நடந்த ஒரு மன்னர் தான், ஓரளவுக்கு நல்லாட்சி பண்ண ஒரு மன்னர். அவர் பேரில் வைத்து இப்படி பில்டப் கொடுத்தாங்க. என்னவாக, அஜர்த்துன்னா அது மாதிரி நம்ம கவனிக்கணும், அது மாதிரி மரியாதை செய்யணும் என்கிறதை உண்டாக்குனதை பார்க்குறோம். அதனால என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இது அதே கிதாபெலாம் இருக்கிறது. அதே மாதிரி ஹக்குல் உஸ்தாத் அல தில்மீது வாஹிதுன் அல சவாயி ஓஹோ அல்லா எஃப்தகல் கலாம கப்லஹு. அஜரத்துக்கு முன்னாடி, உஸ்தாதுக்கு முன்னாடி பேசவே கூடாது. அவர் கேட்டால் பதில் சொல்லணும். அவர்கிட்ட முந்திக் கொண்டு எந்த ஒரு வார்த்தையும், அஜரத்து முன்னாடி உட்கார்ந்துருந்தால் முந்திக் கொண்டு எந்த வார்த்தையும் பேசக்கூடாதான். அவராக கேட்டால் என்னப்பான்னு கேட்டால் பதில் சொல்லணும். இல்லைன்னா மாதிரி உட்காந்துருக்கணும். அதுதான் அஜரத்து கொடுக்குற கண்ணியம் எழுதியிருக்கிறாங்க. ஒலா எஜ்லிஸ மக்கானஹு, அவர் இடத்துல உட்காந்துருப்பார். எந்திரிச்சு வெளியிலே போனார்னு வைங்களேன், அந்த இடத்துல உட்காந்துடக்கூடாது. ஒரு இடத்துல அஜரத்து உட்காந்துட்டாருன்னு சொன்னால் அந்த இடத்தில் யாரும் மாணவர்கள் உட்கார்ந்து விடக்கூடாது. அதே மாதிரி ஒலா எருத்தொலையை கலாமகு, அவர் என்ன பேசினாலும் சரி மறுக்கக்கூடாது.
தப்பு மாதிரி தெரிஞ்சால் கூட பேசாமல் கேட்டுக்கொண்டிருக்கணும். இதுதான் அஜர்த்து கொடுக்குற மரியாதை. இப்படி உண்டாக்குனா எப்படி இருப்பாங்க? இந்த மாதிரி ஒரு மூளைச்சலவை பண்ணி உண்டாக்கப்பட்டால் அறிவு வளருமா? அறிஞர் ஆக முடியுமா? எந்த விதமான நாலேஜாவது கிடைக்குமா? அஜர் சொல்ல கேட்கவே கூடாதுன்னு தப்பா சொன்னாலும் கேட்டுக்கிட்டு இருக்கணும். இப்படியாக கல்வியின் பெயரால் ஊட்டுவித்த காரணத்தினால தான் இன்னைக்கு சமூகத்தில் பார்க்குறீங்க, அவர் தன்னை தனியாக ஒரு அந்தஸ்து உள்ளவராக காட்டுற மக்கள் மதிக்கிறது அது கூட வழங்கலை. மக்கள் எந்த விதமான பெருமைக்குரியவராக கருதவில்லை. ஆனால் இவர்கள் என்ன நினைக்கிறார்கள்னு கேட்டால், உங்களிலேருந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரெஸ் போடணும், நீங்கள்லாம் என்ன மாதிரி ஆடை அணிகிறீர்களோ அந்த மாதிரி ஆடை அணிந்தால் அவருடைய பெருமைக்கு இழுக்கு. அதனால் என்ன செய்வார்? முழங்காலுக்குள்ள ஜிப்பா போடுவார், பெரிய தலப்பாவன்னு கட்டிக்கிடுவார். அவங்களிலேருந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக காட்டணுமா. இதில் தான் பெருமை, வேறு அறிவில் பெருமை இல்லையில. பெரிய விஷயங்கள் இல்லை, பொது அறிவு கிடையாது, மக்கள் கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அறிஞர்கிட்ட காட்டுறதுக்கு என்ன வேணும், இதையாவது காட்டிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு தோற்றத்தை வித்தியாசமாக வைத்து கொண்டு இருக்கிற காட்சியை பார்க்குறீங்க. அதே மாதிரி ஜும்மா தொழுகை பயான் பண்ணுறாங்கன்னு வைங்களேன், அந்த மெம்பரில் ஏறுறதை பார்த்துருப்பீங்களா? மெம்பர் ஒரு உயரத்துக்கு போட ஒரு மேடை டக்குன்னு ஏறி நிற்கிற வேண்டியதானே. ஒரு காலை வச்சு அப்படி கொஞ்சம் நின்று, அடுத்த காலையும் அதில் வச்சு நின்று, இப்படி ஸ்டெப்பாக தான் ஏறுவாங்க. ஒரு காலத்துக்கு ஒரு படியில் வச்சு அடுத்த படிலான்னு வைப்போம். அதே படியில் 2 காலையும் வச்சு நின்றுட்டு, அதுக்கு அடுத்த படியில் 2 காலையும் வச்சு நின்று, அப்படி ஒரு கெட்டப்பாக போய் அப்படி திரும்பி ஒரு போர்வெல்லாம் முக்காடெல்லாம் போட்டுக்கொண்டு அஸ்ஸலாமு அலைக்கும் என்ன செய்வார் சொல்லிட்டு உட்காருவார். இது என்ன? இது என்ன மார்க்கம்? இது உனக்கு என்னதுக்கு இந்த மாதிரி யார் சொல்லி தந்தா? ஒரு மார்க் அறிஞராக இருக்கிறவர் இப்படியெல்லாம் மக்களை விட்டு தன்னை வித்தியாசமானவராக காட்டி கொண்டு சொல்லியிருக்கிறாங்களா? அப்போ இதனால தான் இந்த அஜர்த்து மேலே உள்ள பக்தி நிறைய பேர் விளங்கி வந்துட்டாங்க. அறியாத மக்கள் என்ன நினைக்கிறான்னு கேட்டால், இந்த தோற்றத்தை வச்சுட்டு அவர் என்ன சொன்னாலும் கேட்போம், அவர் சொன்னால் சரியாக தான் இருக்கு. அப்போ இந்த தாடி தலப்பா ஜுப்பாவை பார்த்து விட்டு அவர் சொல்வது சரியாக இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையை உண்டாக்க பார்க்கிறார்களே தவிர, ஆதாரங்களை சொல்லி நம்ம சொல்கிறது சரின்னு காட்ட தயாராக இல்லை. அதனால் விவரம் தெரிஞ்சவங்க கேட்டால் என்கிட்ட கேள்வி கேட்க நிறுத்தி விட்றாங்க. விவரம் தெரியாதவன் என்ன செய்வான், அந்த பார்த்துட்டு அஜர்த்து ஒரு பெரிய வித்தியாசமாக இருக்காரு, அவர் தனியாக சாமியார்கள் நம்புகிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் கொண்டே வைத்துக்கொண்டு நடக்கிற காட்சியை பார்க்குறோம். அப்போ இந்த பெருமை, இந்த அஜர்த்துமார்கள் பெருமை அடிப்பதும் அதை மக்கள் நம்புவதும் இது மார்க்கத்துக்கு எவ்வளோ பெரிய கேடு. அவருக்கு முன்னாடி கேள்வி கேட்குறேன்னா எப்படி உண்மை உங்களுக்கு வரும்? மரியாதைங்கிற பேரில் ஒரு பெருமைக்குரியவராக கருதி கொண்டு அவருக்கு எதிர்கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க, ஆதாரம் கேட்க மாட்டேங்கிறீங்க. ஆதாரம் கேட்டால் அவருடைய பெருமைக்கு களங்கம் நினைக்கிறீங்க, அவரை சிறுமைப்படுத்துவதை நினைக்கிறீங்க. இப்படி ஒரு சமுதாயம் இருக்குமே ஆனால் அப்போ மார்க்கத்தில் என்ன வேணாலும் செய்யலாமே. நான் என்ன சொன்னாலும் கேட்கறதுக்கு நாதி இல்லைன்னா என்னவும் சொல்லுவேனாங்க. நான் எது சொன்னாலும் ஆதாரம் வைக்க தேவையில்லை, நான் சொல்கிறது ஆதாரம் அப்படி இருந்தால் என்ன வேணாலும் சொல்லி போயிடுவேனே. நான் சொல்வதற்கு குர்ஆன் ஆதாரத்தை வைக்கணும்னா ஒழுங்காக சொல்லுவேன், நான் சொல்வதற்கு ஹதீஸை வைக்கணும் என்றால் ஒழுங்காக சொல்லுவேன். ஹதீஸையும் வைக்க வேணாம், குர்ஆனையும் வைக்க வேணாம், நான் சொன்னது தான், எனக்கு எங்கள் அஜர்த்து சொன்னார்ட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்படி உண்டானால் அது சரியான மார்க்கம் கிடைச்சிருக்குமா? இந்த நாசமாக போனதுக்கு காரணமே, பிதத்தில் உண்டானதுக்கு காரணம், ஷிர்க்கையை இஸ்லாமாக காட்டியதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால், இந்த மார்க்க அறிவில்லாத போலி அறிஞர்களை ஒரு பெருமைக்குரியவர்களாக அவங்களுடைய போலி தோற்றத்தை வைத்து நம்ம நம்பிட்டோம். ஆனால் இந்த கல்வியின் சிகரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கல்விக்கு சிகரம்டா யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க தான் உலக அறிவாக இருந்தாலும் சரி, மார்க்க அறிவாக இருந்தாலும் சரி, பொது அறிவாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை சிந்தித்து பிளான் பண்ணி செய்யக்கூடிய காரியமாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு நிகரான ஒரு அறிவாளி கிடையாது. உலகத்தில் அல்லாஹ் படைத்த படைப்புகளில் இந்த உம்மத்துகளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளோ பெரிய அறிவாளி. இன்றைக்கி விஞ்ஞானிகள் ரசூலுல்லாஹ் போர்கள்லாம் செஞ்சுருக்காங்கல்ல, அதை போய் ஆய்வு செய்கிறாங்க. அவர் மதகுரு, அஜர்த்து மாதிரி நினைக்கல இவங்க தான் அஜர்த்து மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவர் பன்முக சிந்தனையாளர் அவரின் விளங்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்தையும் உலகத்தில் நடந்த யுத்தங்களை எல்லாம் ஆய்வு பண்ணுறாங்க. இவர் மாதிரி ஒரு இராணுவ தளபதி உலகத்தில் வந்ததே கிடையாது. அந்த பிளான் பண்ணுவது, திட்டமிடுவது, போருக்கு வியூகம் வகுப்பது, அந்த மாதிரியான விஷயத்தை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு போர்லையும் அவர் நடந்து கொண்ட விதத்தை பார்த்தால் முகம்மதுக்கு நிகரான, அவங்க எழுதுறாங்க, முகம்மதுக்கு நிகரான ஒரு இராணுவ தளபதி உலகத்தில் இருந்ததே கிடையாது உலக வரலாற்றில். எதுக்கு சொன்னாங்க? இது அறிவாளிங்கிறது. அறிவாளி என்று சொன்னால் போரை எப்படி நடத்தணும், நாட்டை எப்படி நடத்தணும், வறுமை எப்படி போக்கணும், அவங்கள்ட்ட என்ன பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டதோ அதை அறிவோடு செஞ்சாங்களா இல்லையா? எவ்வளோ கஷ்டம் வறுமை அந்த காலத்து மக்களுக்கு. ஒரு பேரிச்சம்பழத்தை கொண்டு தானே வாழ்ந்தாங்க. கொஞ்ச நாளில் ஆட்சி பொறுப்பு எடுத்தோன்னு என்ன பண்ணாங்க? அறிவோடு சிந்தித்து அந்த மக்களுடைய வறுமையை போக்குனாங்களா இல்லையா? அல்லாஹ் கொடுத்த வகி தான். இருந்தாலும் அந்த அறிவு அவங்களுக்கு இருக்க போய் தானே சாத்தியமாச்சது. அப்போ அந்த மாதிரியான ஒரு அறிவு சிகரமாக இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
எப்படி நடந்தார்கள்? இவங்க மாதிரி நடந்தாங்களா? ரசூலுல்லாஹ்ட்ட மக்கள் என்ன மாதிரிலாம் கேள்வி கேட்டாங்கன்னு சில சம்பவங்களை சொல்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு அஜத்தில் கேட்க முடியுமா? ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டிருக்கிறாங்க சாதாரண மக்கள். இந்த மாதிரி ஒரு அஜத்தில் கேட்டிங்கன்னா நடக்கிற கதையை வேற. உனக்கு காபீர் மொத்தம் கொடுத்துருவார் உடனே. இவன் காபீர் என்னை கேள்வி கேட்டான், அவனை ஜனசா அடக்காதீங்கன்றவர். என்னவெல்லாம் நடந்திருக்குது? இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்கன்னா, தெருவில் போய்கிட்டு இருக்காங்க, ஒரு கபருக்கிட்ட போகிறாங்க. கபருக்கு அருகில் ஒரு பொம்பளை உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு. கபருக்கிட்ட உட்காந்து அந்த பொம்பளை வந்து அழுதுகிட்டு இருக்கு. ஏதோ மகனையே யாரையும் பறி கொடுத்துருக்க போல இருக்கு. அந்த சோகத்தில் புதுசாக ஈரங்காயாத ஒரு கபருக்கிட்ட இருந்து அழுது கொண்டே இருக்கிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த அம்மா ரொம்ப அழுவுதுன்னு சொல்லிட்டு, இத்தகில்லாஹ வஸ்பிரி, நீ அல்லாஹ் கொஞ்சம் பயந்துக்கம்மா, கொஞ்சம் பொறுமையாரிமா அப்படிங்கிறாங்க. அந்த அம்மா அழுதுகிட்டு இருக்கிற பார்த்துட்டு, நீ அல்லாஹ் பயந்துக்க, பொறுமையாயிரி. அந்த அம்மா என்ன செய்ய, ரசூலுல்லாஹ் பார்த்தது கிடையாது. கிராமத்து பொம்பளை போல இருக்கு. ரசூலுல்லாஹ் கேள்விப்பட்டிருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பார்க்கல. அந்த அம்மாவுக்கு ரசூலுல்லாஹ்னு விளங்காம, வேலையை பார்த்துட்டு போயா, எனக்கு வந்த துன்பம் உனக்கு வந்தால் தெரியும், ஏன்னா நான் பாதிக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு வந்த இழப்பு உனக்கு வரல, நீ என்ன அறிவுரை சொல்லிட்டு போயிட்டு இருக்கிற அப்படின்னு சொன்னோன்னே ரசூல் ஸல்லல்லாஹு ஒன்றுமே பேசலை. அவங்க பாட்டுக்கு வந்துட்டாங்க. வந்தோடனே என்ன செய்கிறாங்க, இப்போ இருக்கிற ஆட்கள்லாம் யாருன்னு தெரியுமா உனக்கு, யார்கிட்ட இந்த மாதிரி பேசினா தெரியுமான்றவுடனே அந்த அம்மா பதில் அடிச்சுக்கிட்டு ஒடியாருது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு. அங்கே வந்து வாயிறு காப்பானு இல்லை, எந்த விதமாக காவலரும் இல்லை. வந்து ரசூலுல்லாஹ் நேரம் வந்து நல்லாவுடைய தூதரே, எனக்கு தெரியாது, இந்த மாதிரி சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிருங்குது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்க, இன்னம சபரு இந்த சதமத்தில் ஊழா, பொறுமைங்கிறது அந்த அறிவுரை சொல்கிறவங்க அப்போ வரணும். இப்போ நீ ஏற்கனவே பொறுமை கிடையாது, எனக்காக வேண்டி நீ என்ன செய்கிற, என்னுடைய மரியாதைக்காக நீ செய்கிற, நீ பொறுமைக்காக இதை செய்யலை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. அந்த இடத்துல அறிவுரை சொல்கிறாங்க. இது வந்து நீங்கள் புகாரியில் நிறைய இடத்துல இருக்கிறது. 1283வது ஹதீஸை பார்த்தால் இது விளங்கிக் கொள்ளலாம். இதில் என்ன நமக்கு தெரியுது, ஒரு பெண்ணிட்ட போய் அறிவுரை, யார், ஜனாதிபதி, சக்கரவர்த்தி, ஆன்மீக தலைவர், அல்லாஹ்வுடைய தூதர், அப்படி எல்லா தகுதியும் உள்ளவர், அவங்க ஒரு அறிவுரை சொல்கிறாங்க. எதிர்த்து அந்த பொம்பளை கேட்குது. கேட்டவுடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யலை, யார்கிட்ட பேசுகிற, என்ன நினச்சிட்டு இருக்க, பிடிச்சி இழுத்துட்டு அப்படி தானே சொல்கிறாங்க. உலகத்தில் இருக்குது. அஜத்தை அப்படி தானே செய்கிற. ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா யார்கிட்ட என்ன கேட்குற, அவர் கேட்காட்ட கூட வர்றவங்க இருக்காங்களே ஜால்ரா, அவங்க என்ன செய்வாங்க, அஜத்தின் பேசுவே நீ. அந்த அம்மா அப்படியும் யாரும் சொல்லலை, ரகசியமாக போய் ஏமா அப்படி ரசூலுல்லாஹ்ட்ட பேசிட்டியம்மா அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் உருவாக்கின அந்த சமுதாயத்திலே அந்த மாதிரி இல்லை. ரசூலுல்லாஹ் வந்து ஒரு ஆணவக்காரராக காட்டணும், ஒரு பந்தா பேர் வழியாக காட்டணும், அவங்களுக்கு நினைப்பு இல்லை, ரசூலுல்லாஹ்வுக்கும் இல்லை. இப்படி ஒரு எளிமையாக ஒரு அறிவுரை சொல்லும்போது வேலையை பார்த்துட்டு போயான்னு சொல்லி ஒரு அம்மா சொல்லி இருக்கும் பொழுது அது கூட அவர்களை கடுகளும் பாதிக்கவில்லை. கடைசியாக பதிலடிச்சு ஓடுத பற்றி விடுங்க, என்ன கேள்வி என்னை கேட்டு வருவாள் என்ப அப்படி சொன்னாங்க ரசூலுல்லாஹ். சொல்லியிருக்கணும்ல, வேலையை பார்த்துட்டு போயாங்கிற அளவுக்கு சொல்லிவிட்டு தேடிக்கிட்டு வந்தால் என்ன செய்வோம், நம்ம அனுமதிக்காத வழி அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லலை. கூப்பிட்டு வச்சு பொறுமண்டா இப்படி இல்லாமல் சொன்னோன்னு நீங்கள் கேட்கணும், அதான் நல்லது என்று அப்பவும் ஒரு அறிவுரை சொல்கிறாங்க. அப்போ இன்று ஆலிம்களுடைய நடவடிக்கையை நீங்கள் பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடவடிக்கையும் பாருங்கள். ஒரு மார்க்க அறிவுரையை சொல்லி கேட்காட்டா கூட அதை எப்படி டீல் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், மக்கள் எப்படி அவங்க சகஜமாக பேசுகிறார்கள் என்பதற்கு இது ஒரு ஆதாரமாக இருக்குது. அதே மாதிரி அப்துல்லா இப்னு அம்ருன்னு ஒரு ஆள் சஹாபி, அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ரொம்ப அதிகமாக இபாதத் செய்கிறார். வணக்கம், ராத்திரி பூரா தொழுகை தான், பகல் பூரா நோன்பு தான், டெய்லி நோன்பு டெய்லி தொழுகை, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய மனைவியுடைய குடும்பத்தார் மூலமாக ரசூலுல்லாஹ்வுக்கு புகார் வருது, இந்த ஆள் குடும்பத்தை கவனிக்கிற மாதிரி தெரியல, ஒரே தொழுகை ஒரே நோம்பாவே இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய அஜர்தாவும் மன்னராகவும் இருக்கிறாங்க, சக்கரவர்த்தியாகவும் இருக்கிறாங்க, ப்ளஸ் அவங்க தானே பெரிய மதகுரு, அவங்க தான் பெரிய மார்க் அறிஞர். அவங்கள்ட்ட சொன்ன என்ன பண்ணுறாங்க, அந்த ஆள் கூப்பிட்டு சொல்லலை, கூப்பிட்டு சொன்னால் உடனே ஓடி வந்திருப்பார். அவரை இழுத்து கொண்டு வான்னு சொன்னால் என்ன செய்வாங்க, உடனே வந்திருப்பார். சும்மா சொன்னாலே போதும் ஒரு ஆளை விட்டு, அப்படியா நானே வர்றேன், நேரம் அறிவுரை கூறுக்காக நேரத்து போடுறாங்க. அறிவுரை சொல்வதற்காக வேண்டி என்ன செய்கிறாங்க, நேர போய் அப்துல்லா இப்னு அம்ருடைய வீட்டுக்கு போகிறாங்க. ஒரு கதவை தட்டுறாங்க, கதவை திறக்கிறாரு, உட்காடுறாங்க. நடுவில் 2 பேரும் தலைவாணி எடுத்து போட்டு, கூலங்கள் நிறைந்த ஒரு தலைவாணி எடுத்து போட்டுக்கொண்டு இந்த பக்கம் அவர், இந்த பக்கம் ரசூலுல்லாஹ் உட்காந்துக்கிட்டாங்க. உட்காந்துக்கிட்டு, அப்துல்லாவே உன்னை பற்றி நான் கேள்விப்படுறேன், நெசமா எப்போ பார்த்தாலும் நோன்பு வைக்கிறியாம்ல, எப்போ பார்த்தாலும் தொழுதுகிட்டு இருக்கிறியாம்ல இப்படி கேட்குறாங்க. ஆமாங்கிறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுட்டு, இதெல்லாம் செய்யக்கூடாது, உன் உடம்புக்கு செய்கிற கடமை இருக்குது, கண்ணுக்கு செய்கிற கடமை இருக்குது, குடும்பத்துக்கு செய்கிற கடமை இருக்குது, அல்லாஹ்வுக்கு செய்கிற கடமையும் இருக்கிறது, அவரவர் கடமை அவரவருக்கு செய்யி,
அல்லாஹ்வுக்கு செஞ்சு அப்படி பேர் கடமை வீணாக்கிட்டே நீ. அல்லாஹ்வுக்கு தொழுகிறன்னு சொல்லிவிட்டு பொண்டாட்டியை கவனிக்கலை, குடும்பத்தை கவனிக்கலை, தேவையான கடமைகள் எவ்வளோ மிச்சம் ஊர் உலகத்துக்கு செய்கிற கடமைகள்லாம் இருக்கிறது. அட உனக்கே எடுத்துக்கொண்டால் கூட தூங்குற நேரத்தில் தூங்கணும், உடம்புக்கு செய்கிற வேலையை நீ செய்யலை, இப்படி எல்லாம் அறிவுரை சொல்லிட்டு நீ என்ன செய்ய, ஒரு மாதத்துக்கு 3 நாள் நோன்பு வை, மாதத்துக்கு ஒரு 3 நாள் வை, அது மாதிரி வந்து கொஞ்ச நேரம் தூங்க கொஞ்ச நேரம் தொழுவு இப்படின்னு சொல்லி அறிவுரைலாம் சொல்கிறாங்க. சொல்லி இப்படி திரும்பி வந்துடுறாங்க. இது பல இடங்களில் புகாரில் இருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு 1980 ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம். இதில் என்ன தெரியுது, தன்னுடைய சமூகத்தில் உள்ள ஒருவர் அறியாமையினால மார்க்கத்தில் தப்பு பண்ணுகிறார்னு தெரிஞ்ச உடனே அவருக்கு நேர தேடி போய் அறிவு மார்க்கத்தை சொல்ல நேர தேடி போகிறாங்க. இந்த அஜர்த்துமார்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அல் இல்மு லா யத்தி வலாக்கின் யூத்தா, பழமொழி, கல்வி வந்து தேடியெல்லாம் வராது, நீ தேடி வந்தால் தருவோம் இப்படின்னு ஒரு பழமொழி வச்சுக்கிறாங்க இந்த ஆலிம்சாக்கள்லாம். என்னவா கல்வி வந்து கேட்டோம்னு சொன்னால் கல்வி தர்றதா, கல்வி வேணும் நீ என்கிட்ட வா அப்படின்னு சொல்லி இருப்பார்களே தவிர, இந்த மாதிரி ஊரில் என்னென்ன தீமையெல்லாம் நடக்குது, தவறா என்ன நடக்கிறாங்கன்னு தேடி போய் சொன்ன ஒரு ஆலிமை பார்த்துருக்கிறீங்களா? மற்ற தீமையை விடுங்க, அவர்களே தீமையோடு ஒத்துக்கொண்ட தீமைக்கு வாங்க. மற்றெல்லாம் தீமை நன்மைன்னு சொல்கிறாங்க, அதை விட்டுருவோம். இந்த வரதட்சணை வாங்குற தீமை தானே. ஒரு வீட்டில் கல்யாணம் பண்ண போகிறாங்க, வரதட்சணை வாங்குறாங்கன்னு தெரியுது, எந்த அஜர்த்தாவது போய் அந்த மாப்பிள்ளை வீட்டில் போய் மாப்பிள்ளையை கூப்பிட்டு, மாப்பிள்ளையை தாய் கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்கிற மார்க்க தப்புன்னு சொல்லியிருப்பாங்களா? அப்படி சொன்னால் அந்த சமூகத்தில் இருந்திருக்குமா? அதெல்லாம் இல்லை. அவர் கூப்பிட்ற இடத்துல போய் இவர் பாத்தியா வைத்து வந்துடுவார். அதை தடுக்க கடமைப்பட்டவர் வந்து அதை போய் இந்த பாத்தியா ஒரு நிலையில் இருக்கிறாருங்கன்னா என்ன பெருமை உனக்கு வந்துச்சு? அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இல்லையே, அப்படி இந்த உம்மத்தை உருவாக்கலையே. இதை நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு நாள்னு சொல்லி பார்த்ததே கிடையாது. எந்த ஒரு தீமையும் தேடி சென்று சொல்லுக்க தடுக்க மாட்டார்கள். தேடி செல்வதாக இருந்தால் செல்வந்தர்களை தேடி செல்வார்கள், தேவைக்காக வேண்டி. பணக்கார வீட்டுக்கு போவார்கள், நல்ல சாப்பாடுக்காக போவார்கள். வெளிநாட்டிலேருந்து யாரும் பணக்காரர் வந்துட்டான்னு சொன்னால் தேடி அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னால் ஏதோ கிஃப்ட் கொடுப்பாரு, இதற்கு போயிருக்கிறார்களே தவிர மார்க்கத்தை சமுதாயத்தில் அவர் இருக்கிற ஊர்களில் யாரெல்லாம் மீறுகிறார்கள் என்று தெரிகிறதோ அதையெல்லாம் போய் ஒரு நாள் தடுத்து நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? இன்னும் அப்படி பயங்கர பாரதூரமாக கொலையா பண்ணிவிட்டு இருந்தாலும் ரசூலுல்லாஹ் போய் தேடி சொன்னாங்களே, என்ன பெரிய பாவமா? நன்மையை கூட செய்கிறாரு, நன்மையை கூட செஞ்சு சில மார்க்கத்தில் குறை வச்சுட்டார், வேற ஒன்றும் கிடையாது. திருட்டு கொலை மாதிரி உள்ள விஷயம் கூட இல்லை. இது ரொம்ப தொழுகிறாரு, ரொம்ப நோன்பு வைக்கிறாரு, ஆனால் மற்றவங்க பாதிக்கப்படுறாங்க. இதான் பஞ்சாயத்து. அப்போ இதையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாவம் மாதிரி கருதி தேடி சென்று அவருக்கு அறிவுரை சொல்லி இந்த சமூகத்தில் யாராலையும் யாரும் பாதிக்கப்படக்கூடாதுங்கிற அக்கறை இருந்தாங்களே, அதுக்கு பேர் மார்க்க அறிவா? இது மார்க்க அறிவா? இப்படி இவங்க நடக்கிறது அதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி சுபுஹ் தொழுகை நடக்கும் மதீனாவில். தொழுது முடித்தவங்க ரசூலுல்லாஹ் தொழுவிப்பாங்கல்ல, தொழுது முடித்தவங்கன்னா எந்திரிக்காமல் உட்காந்துருப்பாங்க. இந்த பக்கம் திரும்பி இப்படி தொழுது முடிச்சுட்டு மக்களை நோக்கி திரும்பி உட்காந்துருவாங்க. மக்கள் என்ன செய்வாங்க? தொழுகைலாம் முடிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. உட்காந்து எப்படி உட்காந்துருப்பாங்க? இப்படியா அப்படி உட்காந்துருக்க மாட்டாங்க. அது சொல்கிறாங்க எப்படின்னு கேட்டால், கானு எத்தஹத்தஸூன, சுபுஹ் தொழுகை முடிந்த உடனே இருக்கிற சஹாபாக்கள்லாம் பேசிக்கொள்வார்கள். ஃபயாஹுதுன பி அம்ரில் ஜாஹிலியா காலத்தில் இருந்தோம்ல, அப்போ செஞ்சதெல்லாம் பேசுவாங்களாம். இந்த மாதிரி கிறுக்கத்தனம்லாம் பண்ணமே, இந்த இஸ்லாம் வர முன்னாடி இந்த மாதிரி ஆட்டம் போட்டோமே, இந்த மாதிரி கூடு இழுத்தோமே, இந்த மாதிரி கந்திரி கொண்டாடினோமே, இப்படிலாம் செஞ்சோம்ல, அதுகளெல்லாம் அது மாதிரி பேசிக்கிறாங்களாம். என்ன செய்வாங்க? ரசூலுல்லாஹ் இருக்கும் பொழுது ஃபயாஹுதுன பி அம்ரில் ஜாஹிலியா காலத்தில் செஞ்ச காரியங்கள் எல்லாம் பேசி ஃபயல்ஹகுன உளுந்து சிரிப்பாங்களாம் எல்லாரும் ரசூலுல்லாஹ் இருக்கும்போது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அங்கே உட்கார்ற மக்கள்லாம் என்ன செய்கிறாங்க? நீ இப்படி செஞ்சடான்னு சிரிக்கிறது, நீ இப்படி செஞ்சேன்னு சிரிக்கிறது. அது தவறுகளை நினைத்து வருத்தப்படுவதோட இப்படிலாம் கிறுக்குத்தனமா நம்மளே பைத்தியக்காரன் வந்திருக்கோமே, இதெல்லாம் ஒரு வணக்கம்னு செஞ்சுருக்கிறோமே, இதெல்லாம் ஒரு நல்ல காரியம் நினச்சி இவ்வளோ கெட்ட காரியம் செஞ்சுருக்கிறோமேன்னு சொல்லி சிரிப்பு வந்துடும் அவங்களுக்கு. அதை பார்த்து விட்டு எத்த பசமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் புன்னகை போப்பாங்களாம். யார் முன்னாடி சிரிக்கிற? என் முன்னாடி சத்தம் போட்டு பேசுவியா? அப்படியே கேட்டாங்க. அப்படி தானே கேட்பாங்க. இன்னைக்கு அஜர்த்து முன்னாடி கேட்க முடியுமா? முடியாது. இப்போ நாங்களெல்லாம் தப்லீகில் 7 சில்லா நான் போயிருக்கிறேன் தொடர்ச்சியாக. ஒரு சில்லாங்கிற 40 நாள், 7 சில்லாங்கிற 280 நாள், 280 நாள் இந்தியாபுரம் போனேன். கடைசியாக ஹசரஜி, பெரிய ஹஜரத் இருக்கார்ல தலைவர், ஹசர்ஜியுடைய மர்கஸ் இருக்குது, ஹசர் நிஜாமுதீன்கிற ஏரியாவில் இருக்குது மர்கஸ், தலைமை மர்கஸ். அங்கே கடைசியாக போய் என்ன செய்வாங்க? ஹசர்ஜியை பார்த்துட்டு ஒரு பெரிய பாக்கியம் நினச்சிக்கிட்டு அப்படிலாம் போனோன்னு வைங்களா, எல்லாம் போயிட்டு தான் வந்திருக்கு, எல்லாத்துலையும் நுழைஞ்சு வந்த ஆளுக்கு தான் அவங்க. அப்போ அந்த மாதிரி போகிறோம். போனால் அங்கே ஒரு பெரிய கொடுமையை பார்க்குறோம். ஹசர்ஜி மேலே இருக்கிறார்,
அவர் போய் சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டு போகிறாங்களா, நாங்கள்லாம் எங்களெல்லாம் இந்தியா இந்த மദ്രാസ് ஜமாத்தில் மரியாதை கூட தூரத்துலேருந்து வர்றதுனால. மதராஸ் ஜமாத்து வந்திருக்காங்கன்னா என்ன செய்வாங்க, கூடுதல் எல்லோரும் மதிப்பாங்க. ஏன்னா 2000 கிலோமீட்டர், மற்றவங்களாம் கிட்டத்தில் 100-200 வந்திருப்பானுவோம். அப்போ மதராஸ் ஜமாத்து வந்திருக்கு, மதராஸ் வழக்கெல்லாம் வாங்கன்னு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டோன்னு போகிறோம். போனால் அசர்ஜி மட்டும் உட்காந்துருக்காரு குஷனில், கூட இவ்வளோ குஷன் 1.5 முழத்து அமுக்கிற குஷனில் உட்காந்துருக்காரு. இப்போ ஒரு 10 பேரை கூப்பிட்டோம்னா அவங்கள உட்கார ஏற்பாடு பண்ணணும்ல. நீ உட்காந்துருக்குற சரி, எங்களை கூப்பிட்ற, இப்படி கையை கட்டினுக்கிட்டு சொல்லுங்கள் சார், இப்படி நிற்க வைக்கிறாங்க. ஒரு 2 நிமிஷம் தான் பேச்சு. வர்றவங்களை நின்று உபசரிக்கணுமோ உட்கார வைக்கணும் சமமாக அப்படிலாம் கிடையாது. அந்த கையை தொட்டுட்டு வர்றது பாக்கியம். கையை தொடுறதுக்காக நாங்கள்லாம் ஒரு ஆசையாக போய் தொடுவோம். அப்போ அந்த மாதிரியான ஒரு இதை உண்டாக்கி இருக்கிறீங்கள, அதுக்கு இதுக்கு இஸ்லாத்துக்கு சம்மந்தம் இருக்கா? அப்படியே ரசூலுல்லாஹ் இருந்திருக்கிறாங்க. உட்காந்து இல்லை சிரிக்கிறாங்க. அதே மாதிரி தொழுகைக்கு இக்காமத் சொல்லப்பட்டுரும். அவர் மாடியில் இருப்பார். இக்காமத் சொல்லப்பட்டு முதல் வரிசைக்கு வர்றாருன்னா என்ன செய்யணும், முதல்ல வரணும். அவர் முதல் சப்பில் நிற்க ஆசைப்பட்டார்னா என்ன செய்யணும், அவர் முதல்ல உட்காந்துடணும். எல்லாம் அணிவகுத்து நின்றுவாங்க. அசரிச்சு வர்றாருன்னு சவுண்டு கொடுப்பாங்க, அப்படியே விளக்குவாங்க. சப்பை வெள்ளைக்கு தள்ளி விட்டுட்டு அவருக்கு முதல் சப்புக்கு வரணுமா? அடே நீ முதல் சப்புக்கு வர்றவனா இருந்தால் நீ முதல்ல இப்போ வரணும். நீ கடைசியாக வந்துக்கிட்டு எல்லாரும் வரிசைப்படுத்தி நின்ற பிறகு அசரிச்சு வர்றாருன்னு சொல்லி அம்பட்டையும் விளக்கி விட்றாங்க. இதெல்லாம் பார்த்தா விளக்கணும். ஆஹா, இது ஒரு கடவுள் மாதிரி ஆக்குறாங்க, இது இஸ்லாமா இருக்காது. அவ்வளோ 7 சிலாம் சுற்றி விட்டு மர்க்கஸில் 1 நாள் போய் 2 நாள் இருந்ததுலேயே எல்லாம் வெளுத்து போச்சு. இது மார்க்கம் இல்லை, இது இது இஸ்லாமிய மார்க்கத்து எதிர்த்து விளங்குற அளவுக்கு நடக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு ஹசர்ஜின் மரியாதையை உண்டாக்கி அவர் பெரிய தெய்வீக அம்சம் பொருந்தியவராக காட்டுறதெல்லாம் இருக்கிறது. அதுக்கும் இதுக்கும் ஒப்பிட்டு பாருங்கள். இப்போ நான் சொன்ன இந்த ஹதீஸ் முஸ்லீமில் 2322 பள்ளிவாசலை தொழுது முடித்து விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலை உட்கார வைத்து கொண்டு அவங்க விழுந்து விழுந்து சிரிக்க, ரசூலுல்லாஹ் புன்னகை பூக்க, இப்படி ஒரு சமூக அமைப்பு. மதகுரு என்று தனியான ஒரு இதுவே வைத்துக் கொள்ளவில்லை. சமூக அமைப்பு அப்படி இருந்திருக்கிறது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெருவில் போவாங்க. போகும்போது சின்ன பையன் அபு உமைர்னு ஒரு பையன், அந்த பையன் ஒரு கிளியை வளர்க்குறாரு. அது செத்துருச்சு. எப்போ அது கிளியை வச்சு விளையாண்டு இருப்பார். அந்த சின்ன பையன் அனசுடைய தம்பி, அனசை விட சின்ன ஆள், ஒரு 7-8 வயசு இருக்கு வைங்களேன். கிளியை வளர்த்துக்கிட்டு இருப்பார். கிளி செத்துருச்சு. அப்போ ரசூலுல்லாஹ் போயிட்டு இருக்கும் அந்த பையனை பார்த்து, நபுமீர் கிளிலாம் என்னப்பாச்சு, ஒரு கிளி வச்சிருப்பி எங்கே காணா? ரோட்டில் போகும்போது சின்ன பையன் கிளி வச்சுருந்தான், இன்னைக்கு காணாண்ட உடனே அவங்ககிட்ட போய்கிட்டு என்னப்பா கிளி வச்சிருந்து என்னப்பாச்சு, அவன் யார் மாமா கிடையாது மச்சாங்க யாருன்னு தெரியாது. அந்த பையனை கூப்பிட்டு என்ன செய்கிறாங்க, உன் கிளி என்னாச்சு அப்படின்னு கேட்டு விசாரிக்கிற அளவுக்கு பழக்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை எப்படி அந்த அப்பார் தேவலோகத்தில் இறங்கின மாதிரி காட்டினதே இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹ்வுக்கு மற்றவர்கள் தனி அந்தஸ்து இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் வஹி வந்தது. அப்படி இருந்தும் கூட அவங்க எக்ஸ்ட்ராவாக தன்னை இப்படி காட்டி கொண்டால் தப்பே இல்லை. அப்படி இருந்தும் கூட அவங்க எப்படி இருந்தாங்க, சாதாரண ஆள் மாதிரி சின்ன சின்ன பசங்களுடைய மேட்டெல்லாம் தலையிட்டு அவங்கள அன்பை விசாரிக்கிற அளவில் இருந்தாங்களே. அப்படி நீங்கள் ஒரு அஜத்தை பார்ப்பீங்களா? மத குருமார்கள் அந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எளிமையான மக்கள்கிட்ட போய் இறங்கி பேசக்கூடிய காட்சியை பார்க்குறீங்களா? இது புகாரியில் 6129 ஹதீஸில் இதை பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்தி பேசக்கூடாங்கிறாங்கல்ல. அஜர்த்துட்டு முன்ன நம்மளாக ஒரு கோரிக்கை வச்சிடக்கூடாது. அவ்வளோ சொன்னால் கேட்டுக்கிறணும், கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும், நம்மளாக முந்தக்கூடாதுங்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை, நீங்கள் உங்கள் மனைவிமார்களை ஹிஜாப் போட சொல்லுங்கள். நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறீங்க, உங்கள் வீட்டுக்கு நல்லவங்க கெட்டவங்களாம் ஹிஜாப் சட்டம் வரல. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் அவங்க திரைக்கு அப்பால் தான் இருக்கணும், மற்ற பெண்களுக்கு இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் உம்மஹாத்துல் முஃமினீனா இருக்கிறதுனால அது அவங்க தனித்து இருக்க வேண்டும். பலரும் வர்றாங்க, அவங்க சகஜமாக நடமாடும் பொழுது அது கொஞ்சம் நல்லாவே தெரியலைன்றது ரசூலுல்லாஹ்ட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. திருப்பி ரசூலுல்லாஹ் கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு வசனத்தை அல்லாஹ் அருளி இவர் சொன்னபடி அந்த ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் ஹிஜாப் போட்டுக்கொள்ள வேண்டும், அவங்க மறைத்து கொள்ள வேண்டும், தேவையில்லாமல் வெளியே போகக்கூடாது என்றெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமாருக்கு ஒரு சட்டம் வருது. இந்த சட்டம் வருவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசனை கேட்டு மக்கள் சொன்னதா, மக்களாக முந்திட்டு சொன்னதா? மக்களாக சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பற்றி கேட்கவே இல்லை, அவங்க அதை பற்றி நினச்சி பார்க்கவும் இல்லை. அவங்கள்ட்ட உங்கள் மனைவிமார்களுக்கு நீ ஹிஜாப் சட்டத்தை நீங்கள் போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, கேட்டுக்கொள்கிற காட்சியை பார்க்குறோம். அதே மாதிரி முனாஃபிக்குகளுடைய தலைவர் அப்துல்லா பின் உபை, அந்த ஆள் இறந்து போயிடுறான். இந்த முனாஃபிக் ரெட்டை விஷம் போட்டாங்கல்ல, இங்கேயும் முஸ்லீம் சொல்லிக்கிறது, அங்கே போய் அவங்க ஆளாக இருக்கிறது. அதுக்கு தலைமை தாங்கின ஆள் யாருன்னா யூதரை சேர்ந்த அப்துல்லா பின் உபை பின் சலூலுங்கிற ஒரு ஆள் தான் இருந்தார். அந்த ஆள் இறந்தவுடனே பையன் இஸ்லாத்தில் இருக்கார்.
அந்த முனாஃபிக் தலைவனுடைய பையன் வந்து சஹாபி, நல்ல சஹாபியாக இருக்கார். அவர் என்ன செய்கிறாருன்னா, நீங்கள் ரசூலுல்லாஹ் நீங்கள் தான் தொழுகிறீங்க வாப்பாக்கு. அவர் முஸ்லீமாக இருக்கார், வாப்பா முனாஃபிக்காக இருக்கார். இருந்தாலும் முஸ்லீம் பட்டியலில் இருக்கிறார். முனாஃபிக் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும், அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தனா ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். மக்கள் பார்வையில் அவர் யார்? அவர் முஸ்லீம் தான். முஸ்லீமாக நடித்தாலும் முஸ்லீம் தானே, உள்ள யாருக்கும் தெரியாதுல்ல. ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் அவர் முஸ்லீம் இல்லைன்னு. அவர் நடிக்கிறாருன்னு சில சந்தர்ப்பங்களை வைத்து சில பேருக்கு தெரியும். இங்கே ஒன்று பேச அங்கே ஒன்று பேசினா சில பேர் அறிஞ்சு வச்சுருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தெரியும். அப்போ தொழுவிக்கணும்னு ரசூலுல்லாஹ் போகிறாங்க. போன உடனே உமர் சட்டையை பிடிச்சி இழுக்காத குறையா ஜதப்துன்னு சொல்கிறாங்க. இழுத்து சட்டை உட்காருங்க, நீங்கள் தொழுவிக்க கூடாது. யாருக்கு தொழுவிக்க போகிறீங்க? முனாஃபிக்குன்னு தெரிஞ்ச பிறகு அவனுக்கு நீங்கள் தொழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சேபனை பண்ணுறாங்க. அவனை எல்லாம் மன்னிக்க மாட்டேன்னு சொல்கிறான், 70 தடவை மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்க மாட்டேன்னு சொல்கிறான்னு சொல்லி உமர் ஆதாரத்தோடு பேசுகிறார், குர்ஆன் எடுத்து காட்டி பேசுகிறார். ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, நான் அதுக்கு மேலே இங்கே 70க்கு மேலே கேட்பேன், 70 தான் நல்லா மன்னிக்க மாட்டான், 70க்கு மேலே நான் இவனுக்காக கேட்பேன்னு சொல்லி தொழுவிக்கும் செஞ்சிடுறாங்க. தொழுவிச்சு முடித்த உடனே தான் அல்லாஹ்விலிருந்து வசனம் வருது, வலா துஸல்லி அலா அஹதின் மாத்த அபதா. இந்த மாதிரி முனாஃபிக்குகளில் யாராவது இறந்தார்களே ஆனால் அவங்களுக்கு நீ தொழுவிக்க கூடாது. இனிமேல் அது தொழுவிக்கிற வரைக்கும் நல்லா விட்டுப்புட்டு இனிமேல் நீ தொழுவிக்க கூடாது. ஒலா தக்குமலா கபரி, கபரில் கூட நிற்கக்கூடாது, நீ அந்த பக்கம் போகவே கூடாது என்று அல்லாஹ் தடுக்கிறான். இந்த போகவே கூடாது என்று தடுத்த விஷயம் இருக்கிறதே, அது அல்லாஹ்வுடைய தூதர் முன்னாடி உமர் தான் தைரியம் அவராக சொல்கிறார். கருத்தே சொல்லக்கூடாது, எதிர்த்தே பேசக்கூடாது, அவருக்கு முந்திக்கிட்டு பேசக்கூடாது என்றெல்லாம் சொல்கிறார்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயலை செய்ய போகும்போது அப்படி கண்ண மூடிட்டு இருக்கல. குர்ஆன் வசனத்தின் பிரகாரம் இது ரசூலுல்லாஹ் செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு படுது. அது வரைக்கும் உள்ள குர்ஆன் வசனத்தின் பிரகாரம் இது அல்லாஹ் கண்டிப்பாக அனுமதிக்க மாட்டான், ரசூலுல்லாஹ் இது போகக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்வை தடுக்கிற அளவுக்கு கேள்வி கேட்டாங்களே. இன்னைக்கு ஒரு அஜத்தில் இப்படி ஒரு கேள்வி கேட்டிருப்பீங்களா? கேட்க முடியுமா? என்ன அசர்த்து நீங்கள் யாசின் மகரிப் பிறகு 3 யாசின் ஓசுவீங்கன்னு கேட்டு பாருங்க பார்ப்போம். பராத்தி இரவில் மகரிபுக்கு பிறகு 3 யாசின் ஓசுவீங்களா, என்ன அசர்த்து சொல்கிறீங்கன்னு கேளுங்க, இவனை வெளியேற்றுங்கன்னு வரும். நீங்கள் ஏன்ட்ட கேள்வி கேட்குறீங்க? வகாபியா? அங்கேருந்து வந்திருக்கியா நீ? எந்த கும்பல் நீ? இப்படி கேட்பாரே தவிர அதுக்கு ஆன்சரை பண்ணுவார். அப்போ நீங்கள் ஒன்றுமில்லாத உங்களுக்கு இவ்வளவுக்கு தலக்கணம் ஒன்றுமில்ல மடமையில் உட்கார்ந்து கொண்டு தலக்கணம் இருக்கிறது. அப்போ நபிகள் நான் அல்லாஹ்வுடைய வஹி தொடர்பில் உள்ளவங்க, அவங்க என்ன செஞ்சாலும் வஹியாக இருந்தாலும் சில விஷயங்கள் வஹியாக இருக்கான்னு அவருக்கு படுது உமருக்கு. இது வஹிக்கு சரியா இல்லை, இது ரசூலுல்லாஹ் செய்கிறாங்க, இது கண்டிப்பாக இது அல்லாஹ் இந்த மாதிரி சொல்ல மாட்டான்னு நினைத்து கொண்டு அவங்க கேட்குறாங்க. அதன்படி இறங்கிடுது, வசனம் இறங்குது. அந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, போர்க்களத்தில் கைதிகள்லாம் பிடிக்கப்படுறாங்க. என்ன செய்கிறது அப்படின்னா ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, ஒருத்தர் கருத்து கேட்குறாங்க. கருத்து கேட்டாங்க. கருத்து கேட்டால் எல்லாம் என்ன செய்கிறாங்க, அபூபக்கர் மாதிரி சில ஆட்கள்லாம் மன்னிச்சு விட்டுருவோம் அப்படிங்கிறாங்க. உமர் என்ன செய்கிறாங்க, மன்னிக்கக்கூடாது. போர்னு வந்துட்டு மன்னிச்சு விட்டீங்கன்னா அவன் என்ன செய்வான், நாளைக்கு மர படை திரட்டிட்டு வருவான். யுத்தத்துக்கு நம்மளை அழிக்கிறதுக்கு வந்திருக்கிறான், ஆள் திரட்டி வந்திருக்கிறான். முஸ்லீமோட மோதனால் எந்த இழப்பு இல்லைன்னு நீங்கள் காட்டி கொடுத்தீங்கன்னா நாளைக்கு என்ன திரும்ப திரும்ப சண்டைக்கு வந்துட்டு இருப்பான். ஊருக்கா வந்தவனை போர் தள்ளிட்டீங்கன்னா தான் போர் தானே, போரில் தான் எல்லாம் கொள்வது கூட குற்றம் இல்லையே, எந்த போராக இருந்தாலும் கொலை தான் நடக்கும். போருக்குன்னு வந்த பிறகு அந்த இடத்துல கொண்டாலும் சரி பிடிச்சாலும் கொண்டு விடணும், அப்போ தான் நாளைக்கு ஒன்று வரமாட்டான், சமூகத்துக்கு தான் பாதுகாப்புன்னு சொல்லி உமர்லாம் மறுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அந்த முடிவு எடுக்கிறாங்களா, அல்லாஹ்விலிருந்து உமர் சொன்ன மாதிரி வகை வருது. அவங்கள எதிரிகள் வந்து நம்முடைய நிலையை உறுதிப்படுத்தும் வரைக்கும் கைதிகளை வந்து வச்சுக்கிற வேண்டிய அவசியம் கிடையாது. உறுதியாகி நம்ம கை ஓங்கி இனிமேல் சண்டைக்கு வரமாட்டான்னு நிலை வந்தால் நீங்கள் எப்படி செஞ்சுக்கலாம், இப்போ செய்வது சரியில்லைன்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு ஏற்றவாறு என்ன செய்கிறது, வசனம் இறங்குகிறது. இதைத்தான் உமர் சொல்கிறாங்க, வாஃபக்து ரப்பி ஃபீ ஸலாத், 3 விஷயத்தில் அல்லாஹ் வஹி இறக்குறதோட என் பேச்சு அமைந்து விட்டது. நான் சொன்னதுக்கு ஏற்றவாறு வஹி வந்துருச்சுன்னா இவர் சொல்லிக் கொடுத்த மாதிரி வரும்ல, அதை கூட கண்ணியமாக அவர் சொல்கிறார். அல்லாஹ்வுடைய அந்த கண்ணியத்தை குறைக்காத வகையில் இறைவனுடைய வஹிக்கு ஏற்ப தற்செயலாக என்னுடைய 3 பேச்சுகள் அமைந்து விட்டன அப்படின்னு இந்த 3 விஷயத்தை அவர் சொல்கிறார். இப்போ நம்ம அந்த 3மே வந்து வஹி வர முன்னாடி உமரா சொந்தமாக ரசூலுல்லாஹ்ட்ட பேசுனது. ரசூலுல்லாஹ் ஒரு அஜர்த்துன்னு வச்சுக்கிறங்க, ஒரு மார்க் அறிஞருங்கிற வகையிலான ஒரு மார்க்க விஷயம் தானே இது. மார்க்க விஷயத்தில் நீங்கள் செய்வது தவறு என்று அஜர்த்துக்கெல்லாம் அஜர்த்தா இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து உமர் கேள்வி கேட்டு மறுக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பதில் சொல்லாமல் மௌனமாக இருக்கிறாங்க. அல்லாஹ் வந்து வஹி இறக்கி அது வந்து உமர் செஞ்சா சரி, நீங்கள் செஞ்சிருக்க கூடாது என்று வஹி இறக்கிட்டான். அப்போ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் புகாரில் 402 ஹதீஸில் பார்க்கலாம். 402 ஹதீஸ் எடுத்தால் இந்த 3 விஷயங்களை பார்க்கலாம். அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, அஜத்தில் முந்திட்டு பேசக்கூடாது, அப்படி செய்யலாமே, நாங்கள் சொன்னால் கேட்டுக்கிறோமே தவிர
நீங்களா எங்கள்கிட்ட எந்த விஷயத்தையும் கோரிக்கைலாம் வைக்கக்கூடாது, மார்க்க சம்பந்தமாக எதுவுமே பேசக்கூடாது என்று இந்த தாலீமுல் முத்தாலிமில் அவர் போதனை செய்கிறார்கள். அதுதான் நாட்டில் நடந்து கொண்டும் இருக்கிறது, அப்படி நடந்து கொண்டும் இருக்கிறார்கள். அதே மாதிரி ஹஜ்ஜிக்கு போகிறோம்ல, ஹஜ்ஜெல்லாம் முடிஞ்ச பிறகு 2 விஷயம் செய்யணும். ஹஜ்ஜி முடிக்கிறதுக்கு அடையாளமாக மொட்டை அடிக்கணும், அல்லது கொஞ்சம் முடியை குறைச்சிக்கிறணும். மொட்டையை அடிச்சிக்கிறலாம், முடியும் குறைச்சிக்கிறலாம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செய்கிறாங்கன்னு கேட்டால், மக்கள் அல்லாஹ் வந்து முடியை மொட்டை அடிப்பவர்களுக்கு ரஹ்மத் செய்வானாக அப்படின்னு துவா செய்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் என்ன செய்யணும், மொட்டை அடிக்கிறது தான் சரி, அது முடியே செஞ்சுக்கிறோன்னு போயிடணும்ல. அப்படி போகாமல் மொட்டை அடிக்கிறது எல்லாத்துக்கும் சூட் ஆகாது. சில பேருக்கு மொட்டை பிடிக்காது, மொட்டை அடிச்சுட்டு வர்றது என்ன செய்ய மாட்டாங்க, சில பேர் இயல்பாக விரும்ப மாட்டாங்க. அப்படிலாம் இருக்கிற சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இது கொஞ்சம் மாற்றம் நல்லா இருக்குமே, முட்டையோடு சேர்த்து கொஞ்சம் முடியை குறைச்சாலும் போதும்டா, அது நல்லா இருக்குமேண்டு அவங்க ரசூலுல்லாஹ் சொன்னோன்னு செய்கிறாங்க, உல் முகஸ்ஸிரீன, முடியை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டவங்களுக்கு நீங்கள் துவா செய்யுங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, முட்டை அடிப்பவர்களுக்கு ரஹ்மத் செய்வானா 2வது வரையும் சொல்கிறாங்க. சஹாபாக்கள் மறுபடியும் விடாமல் முடியை குறைச்சிக்கிட்டவங்களுக்கு ஏதாவது சொல்லுங்களேன், மொட்டை அடிக்க விரும்பாத கொஞ்சம் இப்போ நாங்கள் இருப்போம்ல, முடியை குறைச்சாலும் அல்லாஹ்வுடைய ரஹமத் இருக்குன்னு சொல்லுங்களேன்ற உடனே 3வது தடவை உல் முகஸ்ஸிரீன, முடியை குறைச்சிட்டான் சரி போப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன மேட்ரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மொட்டை அடிக்கிறவன் ஹஜ்ஜை முடித்து மொட்டை தான் அடிக்கணும், அதுதான் சட்டங்கிற மாதிரி, அதுக்கு தான் அல்லாஹ்வுடைய ரஹமத்துங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சஹாபாக்கள் கோரிக்கை வைத்து இதையும் கொஞ்சம் சேர்த்துக்கணுங்களேங்கிறாங்க. மொட்டை அடிக்கிறவோடு சேர்த்து என்ன செய்யுங்க, மொட்டை அடிக்க கொஞ்சம் வெட்டிக்கிட்டா போதும், ஹஜ்ஜெல்லாம் முடிஞ்ச பிறகு மொட்டை அடிக்காமல் சிறிதளவு கொஞ்சம் 1 இன்ச்சு வெட்டிக்கிட்டா கூட போதும், கொஞ்சம் வெட்டினால் கூட அந்த ஹஜ்ஜு கடமைக்கு நிறைவேறிடும், உம்ரா நிறைவேறிடும்னு சொல்லி அந்த ஒரு சட்டம் இதில் நம்ம எடுக்கிறோம். இந்த சட்டம் எப்படி வருது, அவங்க கேட்குறாங்க, சஹாபாக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கிறாங்கன்னு சொன்னால் இது எதை காட்டுது, வஹி வரக்கூடிய ரசூல்லாட்ட போய் அதில் கேட்கவே கூடாது. வஹியில் ரசூலுல்லாஹ் எது சொன்னாலும் அல்லாஹ்ட்டிருந்து பெற்று சொல்கிறாங்க, அதில் நம்ம கோரிக்கை வைக்கவே கூடாது. அப்படியான அந்தஸ்தில் இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அவங்க ஒன்று சொல்லும்போது, இல்லை இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குமே என்று அவங்க கேட்குறாங்க. அல்லாஹ் என்ன செய்யறான், ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் வஹி அறிவித்தன் அடிப்படையில் ரசூலுல்லாஹ் அதையும் சட்டமாக்கிறாங்க. இது நீங்கள் வந்து புகாரியில் நிறைய இடத்துல வருது, புகாரில் 1727 ஹதீஸில் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து இதெல்லாம் எதுக்குன்னா மார்க்க அறிஞர்கிட்ட கேள்வி கேட்காதேன்னு உண்டாக்கி வச்சிருக்கிறாங்க. இதை மட்டும் நீங்கள் தகர்த்துறீன்னு வைங்க, வெகு சீக்கிரம் ஏகத்துவம் மக்கள்கிட்ட போய் சென்றடைஞ்சிடும். இதை மக்கள்லாம் கேட்டு நம்ம இந்த மாதிரி அஜத்தில் கேள்வி கேட்கணும்னு முடிவு எடுத்தாங்கன்னு வைங்க, அம்புட்டு தான் முடிஞ்சு வச்சு வாயில் வந்து நம்ம அடிக்க முடியாது, இஷ்டத்துக்கு ஏதாவது விட முடியுமா? அவன் பயப்படுறான், என்ன செய்கிறான், கேள்வி கேட்டால் பாவமாயிருமோ, அல்லாஹ் குற்றம் முடிச்சிருவானோ, அஜர்த்தை வந்து எல்லா மாதிரிலாம் வைக்கணும்னு மார்க்கத்தில் இருக்குது, அப்படி நினைத்து கொண்டு தான் அவங்க கேட்கறது இல்லை. கேட்காத பலவீனம் தான் இவர்களுடைய பலம். அவன் கேட்கறது இல்லைங்கிறதுனால தான் வாயில் வந்தாலும் விட்டு அடித்து மார்க்கம்னு சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். நம்ம அதை உண்டாக்கிட்டோம் என்று சொன்னாலேயே முக்காவாசி வேலை முடிஞ்சிச்சு. நமக்கு பிரச்சாரம் பண்ணுறோம்ல, மக்கள் மத்தியில் நீ கேள்வி கேளு, ஆதாரம் கேளு, ஆதாரம் கேட்போ தப்பு இல்லை, மார்க்க கடமை, அதான் சரியான முறை, ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டிருக்கிறாங்க என்ற அடிப்படையை தகர்த்து எரிஞ்சிட்டோம்னு சொன்னாலேயே எல்லா பிதத்தும் முடிஞ்சிடும். தைரியமாக சொல்ல மாட்டாங்க, வாயில் வந்தாலும் அடிக்க மாட்டாங்க. இப்போ கொஞ்சம் பயப்படுறாங்க. கொஞ்சம் பேர் கேள்வி கேட்க வந்த பிறகு அளந்தளம் தான் பேசுகிறாங்க. தௌஹீத்காரன் இருக்கானா, தௌஹீத் ஜமாத்காரன் இருக்கானா பார்த்துக்கிட்டு என்ன செய்கிறாங்க, அப்படி பேசுகிறாங்க. பள்ளியாசலில் பேசிடுறாங்க, பொதுக்கூட்டத்தில் பேசும்போது வேறு மாதிரி பேசுகிறாங்க, எல்லாம் கலந்துருக்காங்க, எந்திரிச்சு கேள்வி இடலாம் கேட்டுருவாங்க. அப்போ 4 பேர் கேட்குறாங்க போது இப்படி பயப்படுறீங்க, 50 பேரும் கேட்கக்கூடிய மக்களாக வந்தால் எப்படி கரெக்டான மார்க்கம் கிடச்சி போயிடும், மார்க்கம் உள்ளது உள்ளபடி வந்துடும். அதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜில் இருக்கும் பொழுது ஹஜ்ஜுடைய சட்டம் என்னென்னு கேட்டால், புற்பூண்டுகளை எல்லாம் கிள்ளக்கூடாது. ஹஜ்ஜுக்கு போயிட்டோம்னு சொன்னால் அந்த இஹ்ராமில் இருக்கிறவங்க புற்பூண்டுகளை கொல்லக்கூடாது, உயிரினங்களை கொல்லக்கூடாது, வேட்டையாடக்கூடாது, அந்த மாதிரியான தனி சட்டம் அதுக்குன்னு வந்துடுது. அப்போ அப்படி சட்டத்தை சொல்கிறாங்க, இந்த இடத்தில் இந்த ஹரம் எல்லைக்குள்ளே புற்பூண்டுகளை நீங்கள் கிள்ளக்கூடாது, இந்த தாவரத்தை கூட சேதப்படுத்தக்கூடாது என்று சொல்கிறாங்க. அப்படி சொன்னோன்னே அது சட்டம் முடிஞ்சு வச்சா இல்லையா? அப்பாஸ் ரசூலுல்லாஹ்வுடைய பெரியவாப்பா இருக்காங்களா அப்பாஸ், அவங்க எழுந்திரிச்சு கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ் நீங்கள் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள், இதுகிருந்து ஒரு புற்பூண்டு இருக்குது, அதுக்கு விதிகளை கொடுத்துருங்க நீங்கள், ஏன்னா அந்த புல்லை தான் நாங்கள் இறந்தவர்களுக்கு ஜனாசாவுக்கு போத்துறதுக்கு நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இந்த ஊரில் ரொம்ப மஸ்ட், அது அவசியம். ரசூலுல்லாஹ் வந்து கொஞ்ச நாள் இருந்தாலும் அந்த மதீனாவுக்கு போனாலும் இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரல. அப்பாஸ் என்ன பண்ணுறாரு, இதுகிருந்து ஒரு புல் இருக்குது, அந்த புல் வைக்கோல் மாதிரி, அந்த புல்லை நீங்கள் வந்து பிடுங்கக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா, ஒரு ஆள் மூத்தா போனார்னா அவர் கபனுக்கெல்லாம் நாங்கள் அதை தான் போடுவோம், எல்லோரும் கபன் துணியெல்லாம் கிடைக்காது, ட்ரெஸ்லாம் இப்போ இல்லாத காலம், இதைத்தான் கபனாக பிச்சு எடுத்து உடம்பெல்லாம் மூடி அதுக்கு நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம்.
அப்போ அந்த மாதிரியான ஒரு பர்பஸ் இருக்கிறதுனால நீங்கள் புல்லை பிடுங்க கூடாதுங்கிறது இதுக்கு இருக்கு இல்லைன்னு சொல்லுங்க அப்படி கேட்குறாரு. இல்லல் இதுகிறை தவிரன்னு சொல்லுங்கன்னு இவர் என்ன செய்கிறாரு, ரசூலோட கோரிக்கை வைக்கிறார். அப்போ ரசூல் சொல்லான காரணத்தோட சும்மா குருட்டாத்தனமாக சொல்லாமல் காரணத்தை விளக்கி இந்த இதுகிருங்கிற புல் ரொம்ப தேவை, ஏன்னா அங்கே இருக்கும்போது ஒரு ஆள் மூத்தா போயிடுவார், புல்லை பிடுங்க கூடாதுருவீங்க, அப்போ எப்படி அடக்கம் பண்ணுறது, கடையில் போய் கபன் தூள்லாம் வாங்கிட்டு வர முடியாது, அவெல்லாம் கிடையாது அந்த காலத்தில், இதை வச்சு தான் உடம்பை மறைக்கணும். அப்போ அடக்கம் பண்ணுறதுக்கு தேவைப்படும் இந்த சட்டத்தை நீங்கள் போட்டிங்கன்னா இப்போதைக்கு தேவையில்லை, இப்போ இதுக்கெல்லாம் வேண்டியதில்லை, இந்த காலத்துக்கு சும்மா துணியை வச்சு அடக்கிட்டு போயிடலாம். அந்த காலத்தில் இந்த மாதிரி சொல்லி இருக்காவிட்டால் நிறைய ஜனாசாக்கள் வந்து மூடப்படாமல் அடக்கிற நிலைமை உண்டாயிருக்கும். இதெல்லாம் அவர் அப்பாஸ் விளக்குறார், இதை கொஞ்சம் பாருங்களேன்னு சொல்லி ரசூல் என்ன செய்கிறாங்க, இல்லல் இதுகிறேன்ட்டாங்க உடனே. அது மாதிரி கூரைகள் போடுறதுக்கு அதை தான் நாங்கள் போதிக்கிறோம், ஜனாசாவுக்கு தான் பயன்படுத்துகிறோம். கூரை போடுவாங்கல்ல, இப்போ தான் இந்த கீத்து இதெல்லாம் போடுறாங்க, ஓடுலாம் வந்து விட்டது, காங்கிரீட்லாம் போட்டோம். அந்த காலத்தில் என்னென்னு கேட்டால் அந்த குச்சியில் நட்டு இதுகிற புலத்துக்கு மேலே போட்டு விட்ருவாங்க. போட்டு விட்டால் அது வெயில் படாமல் என்ன செய்யும், அப்படியே உன்னோட ஒன்று அமைஞ்சி வைக்கப்போர் போடுவாங்க. இன்னைக்கு கிராமத்தில் பார்க்கலாம், கிராமத்தில் பார்த்தீங்கன்னா கூரையை எதை போடுவாங்க, வைக்கோல் இருக்குல்ல, நெல்லுடைய வைக்கோல், அதுக்கு மேலே போட்டுருவாங்க. அந்த மாதிரி போடக்கூடியதுக்கு இது உதவுது. இதுக்கு நீ சட்டம் போட்டிங்கன்னா வீட்டிலலாம் கூரை போட முடியாது, கூரைக்குள்ள சாமா இதுதான் இந்த ஊரில் அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூல் என்ன செய்யறாங்க, ரெண்டையும் காரணத்தை கேட்டு இது கரெக்டாக இருக்குது, எல்லாட்டும் ஐயா வந்திருக்கும். இல்லல் இதுகிற மட்டும் பிடிங்கிருங்க, எந்த பொறுப்புண்டையும் பறிக்கக்கூடாது, இதுகிற ஒரு புல் வேற பர்பஸுக்கு தேவையாக இருக்கிறதுனால அதை மாத்திரம் நீங்கள் செய்து கொள்ளுங்கிறாங்க. மேட்ரு அதுக்கு இல்லை. இது எப்படி அப்பாஸ் கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்று சொல்கிறாங்க, சொன்னாலும் அது இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குன்னு உங்களுக்கு படுமையானால் அந்த விளக்கத்தை ரசூல்லாட்ட கேட்டாங்களே, இது மார்க் அறிஞருக்கு அவமாரியை செய்வதா, இழிவா? இப்போ ரசூல் அப்படி கேட்டாங்களா, யார்கிட்ட என்ன கேள்வி கேட்குற, நான் ஒரு மார்க்க சட்டம் சொல்கிறேன், என்கிட்ட மார்க்க சட்டத்தை உருவாக்கி சொல்லக்கூடிய அல்லாட்ட வஹியை பெற்று சொல்லக்கூடியவங்க, அஜரத்துக்கு அந்த அதிகாரம்லாம் இல்லை, இருக்கிறதான் சொல்ல போகிறாரு, எதை கேட்டாலும் என்ன இருக்க எடுத்து சொல்லக்கூடிய இவருக்கு கோவம் வர தேவையே இல்லை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் இல்லல் இருக்கிறேன்ட்டாங்க. இதுவும் புகாரில் நிறைய இருக்கிறது. இது 1834 ஹதீஸை பார்த்தால் இது விளங்கிக்கிறோம். அதே மாதிரி எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம்னு கேட்டால், இந்த மார்க்க அறிஞர்கள் மீது உண்டான அந்த போலி பக்தி சாதாரண மனிதர் மாதிரி அவர் ஆக்கணும். எல்லா மனிதருக்கு உரிய கண்ணியம் தான் அவருக்கு உண்டு, எல்லா மனிதருக்கு உரிய உரிமை தான் அவருக்கு உண்டு. எல்லா மனிதரும் சொல்லும்போது இப்படி கேள்வி கேட்பீங்களோ அந்த மாதிரி அவர்த்தையும் கேள்வி கேட்கணும். அவர் வானத்திலிருந்து குதித்தவர் இல்லை, இதை உண்டாக்கி ஆகணுங்கிறது தான் இதெல்லாம் எடுத்து காட்டுறோம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு மேலே ஒரு பெரிய ஆளா என்பதற்காக வேண்டி. அதே மாதிரி வந்து ஒரு பொருள்கள் போர்க்களத்திலேருந்து வருது, வெளிநாட்டிலேருந்து வசூல் பண்ணிலாம் வரும் பணம், அதை பங்கு வச்சு கொடுப்பாங்க. பங்கு வச்சு கொடுக்கும் பொழுது ஒரு எவ்வளோ இதுக்கெல்லாம் வச்சுக்கிற மாட்டாங்க, உடனே விநியோகம் பண்ணி விட்ருவாங்க. அது மாதிரி ஒரு சபையில் ரசூலுல்லாஹ் விநியோகம் பண்ணிட்டாங்க. விநியோகம் பண்ணும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆள், இந்த சாத் இப்னு அபி வக்காஸ்ங்கிற சஹாபி இருக்கிறாங்க, அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஆள், நல்ல ஒரு ஆள், அவர் பார்வையில் நல்ல பர்ஃபெக்டாக நல்ல ஒரு முஸ்லீம் மூமினான ஒரு ஆள் இருக்கார். நீங்கள் அவரை விட்டுட்டீங்களே, பேர் இதில் குறிப்பிட்ட ஹதீஸில் ஏன் அந்த பேரை சொல்லணும்னு தவிர்த்திருப்பாங்க. குறை சொல்கிற விஷயங்களாக இருந்தால் பேரை வந்து மறைச்சிடுவாங்க. ஒருத்தரை பற்றி ஒரு ஆளை பற்றி என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட போய் அல்லாஹ்வுடைய தூதரை எல்லாத்துக்கும் கொடுத்துருக்குறீங்க, இந்த மனுஷனை விட்டுட்டீங்களே, அவர் நல்ல மூமினான மனுஷனாச்சே அப்படின்னு யார் சொல்கிறா, அவர் சாத் இப்னு அபி வக்காஸ் போய் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்குறாரு, இன்னீல அராஹு மூமினா, அவர் நான் மூமினாக நான் கருதுகிறேன். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்க, அப்படி சொல்லாதே, மூமின்ங்கிறது மனசில் உள்ள விஷயம், ஈமான், வெளிப்படையாக முஸ்லீம் வேணா சொல்லிக்க, நீ மூமின்னு சொல்லக்கூடாது, மூமின் எப்படி சொல்லுவேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி என்ன செய்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே அவரை வந்து நீங்கள் கொடுத்துருக்கலாமே, அவர் மூமின் தானே, அவருக்கே நீங்கள் இல்லைங்கிறீங்க திருப்பி கேட்குறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் ஒரு ஆள் கொடுக்கலன்ற உடனே அப்படி கண்ணை மூடிட்டு போகல, ஒரு தகுதியான ஒரு ஆள் நமக்கு தெரிகிறது, அதை ரசூலுல்லாஹ் ஏன் விட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு ஆகணுன்றார். காரணம் தெரியணும். நீங்கள் நேர்மையாக நடக்கிற ஒரு ஆள், நேர்மையாக நடக்கிற ஒரு ஆள் எல்லாத்தையும் கொடுத்து விட்டீங்க, இவரும் அதுக்குரிய தகுதியானவன்னு எனக்கு தெரிகிறது, அப்போ நான் திருப்திப்படும் வகையில் எனக்கு விளக்கம் தாங்கிறார் அவர். அதான் அர்த்தம். விட்டுட்டாருன்னு ரசூலுல்லாஹ் விட்டாங்கன்னு ஒரு போகலை, எப்படி நீங்கள் விடுறீங்க, இவ்வளோ பேர் இருக்காங்க, இவரை மட்டும் ஏன் விட்டான்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாரு, திருப்பி 3 தடவை கேட்குறாரு. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நான் வந்து சில ஆள் கொடுக்காமல் இருக்கிறேன்னு சொன்னால் அவர் கெட்டவன் அர்த்தம் இல்லைப்பா, அவர் சில பேர் கொடுத்தால் அதுவே அவர் நரகத்தினுடைய தள்ளிடும். அந்த மாதிரி யாரை பற்றி நான் அச்சப்படுகிறேனோ அவரு கொடுக்க மாட்டேன், நல்லவராக இருப்பார். சில பேர் காசு வந்து மாறி போயிடுவாங்க. நம்ம உலகத்திலே என்ன பார்க்குறோம், காசு வரும்போது நல்லவனாக இருக்கிறவர்கள்லாம் காசு வந்தோன்னு அப்படி தலைகீழ மாறி விடுவார்கள். யாரை நரகத்தில் தள்ளக்கூடாதுன்னு நான் அஞ்சுகிறேனோ அப்படியான அச்சம் யாரை பற்றியாவது இருந்தால்
அவர் நல்லவராக தகுதியானவராக இருந்தால் நான் கொடுக்காம இருப்பேன். இவர் திருப்தி ஆயிடுச்சு. சரி, ரசூல் ஒரு காரணத்தோடு செஞ்சுருக்கிறாங்க, இவரை புறக்கணிக்கிறதுக்கு செய்யலை, அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, அப்போ எனக்கு ரீசன் தெரியணும்னு கேட்குறாரு. அர்த்தம் என்ன? நீங்கள் எல்லாத்துக்கும் கொடுத்துரு, ஒரு ஆள் கொடுக்கலன்னு சொன்னால் அதுக்கு ரீசன் எனக்கு சொல்லுங்கள், காரணம் சொல்லுங்கள், நான் திருப்தி அடைய வேண்டும். இப்படி கேட்க முடியுமா? நான் திருப்தி அடைகிற மாதிரி விளக்கம் சொல்லுங்க, நட்சத்திர கேளுங்க பார்ப்போம். ஒரு விளக்கம் சொல்கிறார், நீங்கள் சொல்கிற பதில் திருப்தியாக இல்லை, திருப்தி அடையும் வகையில் நீங்கள் ஆதரவு தாங்க. நான் சொல்ல கேட்குறேன், என்னடா 7 வருஷம் படிக்கிறாரு நீ? 7 வருஷம் படித்தா உடனே வந்து கேட்குறோம், 7 வருஷம் படித்தா அவனை தெரிஞ்சுட்டு போயிடுவானே. அப்போ 7 வருஷம் படிக்காதனால தான் கேள்வி கேட்குறான். இவர் 7 வருஷம் படித்தான்னு கேட்குறாரு. அப்போ ரசூல்லாட்ட போய் என்ன செய்கிறாரு? கொடுக்கலன்னு தெரிஞ்சா கொடுக்கல, வேலையை பார்த்துட்டு போயான்னு ரசூல்லா சொல்லலை. நான் கொடுக்கல, என்ன கேட்குறேன், நான் நினச்சா கொடுப்பேன், நினச்சா கொடுக்க மாட்டேன், அப்படி சொல்லலாம்ல. 3 தடவை கேட்க விட்டுட்டு 3ஆவது தடவை அவர் ஏற்றுக்கொள்ளத்தக்க காரணத்தை விளக்குகிறார்கள். அவரும் அதில் திருப்தி அடைகிறார். இப்படி கேட்கும் வகை, அதனால தோழருங்கிற பேரு. சஹாபாண்டா என்ன அர்த்தம்? ஃப்ரெண்டு, தோழர் தானுங்க, சீடர்கள் இல்லையில, யாரையும் சீடராக உருவாக்கலை, தோழரை நண்பராக தான் உருவாக்குனாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு சமூகமாக இருந்தால் இது எங்கேயோ போயிருக்கு இந்த இஸ்லாமிய சமூகம். இந்த அஜர்த்து மதகுருமார்களுக்கு ஒரு கண்ணியம்னு பேரில் நம்ம ரொம்ப ஓவராக போகிறோம்ல, அது ஒளிஞ்ச காலில் விழுறாங்க ஷேகுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இந்த அஜர்த்தையெல்லாம் தாண்டி ஷேகுன்னு ஒன்று வச்சுக்கிறாங்க. ஒருத்தன் ஷேகுன்னு கருதிட்டா என்னவாயிரேன், அவர் காலில் விழு, தொட்டு முத்துமிறது, சைதா செய்கிறது எல்லாம் நடக்கிறது. இதெல்லாம் தப்பு, நீ பெருமையே கூடான்னு இருக்க, சைத்தான் வேலையிலன்னு தெரிய வேணாம் உனக்கு. இவன் ஷேகுங்கிறான், அஜர்த்துங்கிறான். அட, ஒரு மனுஷன் காலில் ஒரு மனுஷனை விலை செஞ்சால் நீ பெரியவன் சின்னவன் ஆகுதுரா? அவ்வளோ பெருமை உனக்கு இருக்கலாமா? ஒரு மடையும் பெருமை அடிக்கலாம், நீ ஒரு அஜர்த்தை விட பெருமை அடிக்கிற. அப்படி அதை கூட விளங்காதவன் அஜர்த்துங்கிறாங்க. பக்குவப்படுத்த வந்த ஷேகான், அவனுக்கு பக்குவம் இல்லை, மண்டக்கண தலையில் இருக்கு. அவன் நம்மளை பக்குவப்படுத்த வந்த ஷேகுன்னு நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இதை நம்ம பார்க்குறோம். இது புகாரியில், இப்போ நான் சொன்ன சாதிப் நபி வக்காசுடையது, புகாரியில் 27வது ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, ஒரு பெரிய பெரிய பூகம்பம் ஒன்று ஏற்படும் அரபு பிரதேசத்தில், நிலச்சரிவு மாதிரி ஒன்று பெரிய பூகம்பம் ஒன்று ஏற்படும். ஏற்பட்டோம்னு சொன்னால் எல்லாம் டோட்டலாக அழிவு ஏற்பட்டு அழிந்து விடுவார்கள் அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யுஹ்ஸஃபு பி அவ்வலிஹிம் வ ஆகிரிஹிம், முதல்ல உள்ளவங்க கடைசியில் உள்ளவங்க கூட 50 பேரும் சேர்ந்து அழியக்கூடிய ஒரு பூகம்பம் ஒன்று முன்னறிவிப்பாக சொல்கிறாங்க, அது வர இருக்கிறது அப்படிங்கிறாங்க. இது முன்னறிவிப்பு. ஆயிஷா நாய் கேட்டு சும்மா இருக்க வேண்டியதானே? அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இதில் டவுட்டை கிளியர் பண்ணுங்கிறாங்க. என்ன டவுட்டு? ஒரு பூகம்பத்தில் அழிக்கிறான்னா நல்லவனும் அழிவான், கெட்டவனும் அழிவாங்கிறீங்க. கெட்டவன் அழிகிறது ஓகே, நல்லவன் எதுக்கு அழியணும் அது கேள்வி கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னு விடலை. அவங்களுக்கு கைஃப யுஹ்ஸஃபு பி அவ்வலிஹிம் வ ஆகிரிஹிம், ஆரம்பத்திலும் கடைசி வரைக்கும் நல்லவன் கெட்டவன் பார்க்காம அப்படி 50 பேரும் எப்படி அழிக்கிறது? ஒஃபீஹிம் அஸ்வாக்குஹும், அதில் கடை வீதிகள் அவங்களுடைய சொத்து சுகமெல்லாம் இருக்கும். ஒமன் லைஸ மின்ஹும், இந்த கெட்ட செயலில் பங்கெடுக்காத நல்ல மக்கள்லாம் இருப்பாங்க. இப்போ அழிக்கிறதா இருந்தால் டோட்டலாக எப்படி அழிக்கிறது? எல்லாரும் நல்லவன் கெட்டவன் பார்க்காம எல்லாத்தையும் எல்லாம் அழிச்சிருவான் அப்படின்னு சொல்லும் பொழுது அது கரெக்டான சட்டம். எல்லாம் அழிச்சிருவான்னா அது ஓகே. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இதற்கு நான் திருப்தி அடையக்கூடிய ஒரு வழக்கத்தை தாங்கள்னு கேட்குறாங்க. அதான் அர்த்தம். நீங்கள் சொல்கிறீங்க சரி, அது ஏன் அப்படி அழிக்கணும்? கெட்டவனை எப்படி அழிக்கிறேன்? திருப்தி அல்லாஹ் சொன்ன கேட்டுக்கிற விஷயம் வேற. அதில் சந்தேகம். இப்ராஹிம் நபி கேட்டாங்க, அல்லாட்டே கேள்வி கேட்டாங்க. இப்ராஹிம் நபி இவங்க என்ன செய்ய அஜத்தில் கேட்கக்கூடாங்கிறாங்க. இப்ராஹிம் நபி என்ன செய்கிறாங்க, ரப்பி அரணி கைபத்துஹில் மௌத்தா, இறைவா செத்து போனாலும் நீ இப்படி உயிராக்குவாய் அப்படின்னு அல்லாட்ட கேட்குறாங்க இப்ராஹிம் நபி. அல்லாஹ் என்ன செய்கிறான், அவ்வளவு தூமின் நம்பிக்கை இல்லையோ அப்படின்னு கேட்குறான். இல்லை, அவர் என்ன செய்கிறாரு, அப்படிலாம் நம்பிக்கை இருக்குது, உலாக்கில் எத்துமைன்ன கல்வி, என் கல்வி நிம்மதி அடையணும், அல்லாஹ் உயிராக்கும், இப்படி தாண்டி தெரிஞ்சால் எனக்கு கூடுதல் நிம்மதி கிடைக்கும். உடனே அப்படியான்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யலாம், கண்டிக்கலை. 4 பறவையை பிடி, துண்டுதுன்னா வெட்டு, 4 மலையில் கொண்டு வை, கூப்பிடு, எல்லாம் உன்னை நோக்கி வரும், இப்படி தாண்டா விளைங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன செய்யறான், இப்ராஹிம் நபிக்கு செயல்முறை விளக்கம் செஞ்சு அல்லாஹ் எப்படி ஹலீலா இருந்தார், நமக்குலாம் செய்ய மாட்டான், நம்ம அல்லாட்ட பேசவும் மாட்டோம். இறை தூதர் ஹலீலுள்ள அல்லாஹ்வுடைய தோழர்னு இருக்கிறதுனால அவர் கேட்டார், அவர் மனம் நிம்மதி அடைவதற்காக வேண்டி அதை அல்லாஹ் செஞ்சு காட்டினான். அப்போ அல்லாட்டையே கேள்வி கேட்குற அனுமதிச்சிருக்கிறாங்க. ஒரு நிம்மதி திருப்தியான ஒரு விளக்கம் வேண்டும் என்றால் அது கட்டுப்படுற விஷயம் வேற, திருப்தி அடைவதற்காக கூடுதல் விளக்கம் கேட்கறது வேற. கட்டுப்பட்டுருவாங்க, இது கரெக்டு தான், அது எப்படி எங்களுக்கு விளங்கலையே, நல்லவனை போட்டு இதுக்கு அழிக்கணும். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, அதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க, சொல்ற கரெக்டு தாம்மா, அழிக்க தான் செய்வான். சும்மா யுபா சூனாலா நீயாத்தியும், எழுப்பப்படும் போது நீயத்துக்கு தகுந்தவர் அதை எழுப்பிடுவான், அழிஞ்சதுனால கெட்ட லிஸ்ட்டில் வைக்க மாட்டான், நல்லவனை அதுக்கு தகுந்த இடத்தில் எழுப்புவான், கெட்டவனை அதுக்கு தகுந்த இடத்தில் எழுப்புவான் அப்படின்னு சொன்னால் ஆயிஷா தெரிஞ்சுட்டாங்க. இது எதுக்கு சொல்கிறோம், ரசூலுல்லாஹ் உன்னை சொல்லிவிட்டாலும் அதில் கூடுதல் விளக்கம் தேவை என்றிருந்தால், அதில் மனநிறைவு அடைய வேண்டும் என்றிருந்தால்
சஹாபாக்கள் கேள்வி கேட்டார்கள். இது புகாரியில் 2118 ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி மார்க்கத்தில் லியாண்டு ஒரு சட்டம் இருக்கிறது. கணவன் மனைவி பிரச்சனை, மனைவியின் மீது கணவனுக்கு சந்தேகம் வருது, தவறாக நடக்கிறா சந்தேகம் வருது. இப்போ சந்தேகம் வந்தால் இவர் நான் ஏற்றுக்கிறவே மாட்டேன், இவர் நடத்த கட்டுவது என்னால் வாழ முடியாது அப்படின்னு ஒரு கணவன் பழி சுமத்துறான்னு வைங்க. ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் இருக்குது, ஒரு ஜமாத் இருக்க பழி சுமத்தி விட்டால் அப்போ இஸ்லாத்தினுடைய சட்டம் என்ன? 2 பேரும் கூப்பிட வேண்டியது. இவனுக்கு 4 சாட்சியெல்லாம் கேட்க முடியாது. வேற ஆள் மேலே சொன்னால் 4 சாட்சி வேணும். வேற பெண் மீது ஒருத்தன் வந்து இவள் நடத்தை கெட்டவள் என்று சொன்னால் 4 பேர் அதை பார்த்தார்கள் என்று சாட்சி சொல்லணும். 4 பேர் இல்லாமல் ஒருத்தன் அவன் நிஜமாக பார்த்துட்டு வந்து சொன்னாலும் அவனுக்கு 80 கசையடி. சபையில் வந்து சொல்வதாக இருந்தால், மக்கள்கிட்ட சொல்வதாக இருந்தால், அரசாங்கத்தில் சொல்வதாக இருந்தால் 4 பேர் பார்த்தால் தான் அதை சொல்லணும். நிஜமாக ஒரு பொம்பளை தப்பா போற நீங்கள் பார்த்து விட்டால் அதை வந்து ஒரு கேஸாக ஆக்கி விசாரணைக்கு வந்தால் 4 சாட்சி எங்கேன்னு மார்க்கம் கேட்கும். நான் மட்டும்தான் பார்த்தேன், அடி 80 அடி. நீ மட்டும் பார்த்தா போயிட்டே இருறா, 4 பேர் வேணும் அப்படின்னு சொல்லி மார்க்கத்தில் குரானில் உள்ள தெளிவான சட்டம் இதெல்லாம். ஃபஜ்லிதுஹும் சமானின ஜல்தா. யார் வந்து பெண்கள் மீது பழியை சுமத்தி விட்டு வலம் யாத்தூபி அர்பஅத்தி சுஹதா 4 சாட்சிகளை கொண்டு வரவில்லையோ ஃபஜ்லிதுஹும் சமானின ஜல்தா 80 அடி அடிக்க வேண்டும் அப்படின்னு பெண்கள் மேலே பழி சுமத்தினா 4 பேர் பார்க்காமல் சொல்லக்கூடாது. ஒருத்தன் பார்த்தானா மறைச்சு வச்சுக்கிற வேண்டிய, சரி எல்லாம் மறைக்கிறான்னு விட்டுற வேண்டியதான். 4 பேர் பார்த்தால்தான் அதை சொல்லணும், தண்டிக்கணும், இல்லாட்டி இவனுக்கு தண்டனை. அப்படி இருக்கு. இந்த சட்டம் வந்த உடனே இவர் ஒரு ஆள் என்ன செய்றாருன்னா, மனைவி மேலே இந்த லியான் சட்டம் வரல, மனைவி தவறாக நடக்கிறது பார்த்துட்டு ரசூலாட்ட வந்து அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மாதிரி இருக்கு, என் மனைவி சரியில்லை, நானே பார்த்துட்டேன் அப்படின்னு 4 சாட்சியை கொண்டு வான்றாங்க ரசூல்லா. அதான சட்டம். 4 சாட்சி பொதுவாக சட்டமாக இருந்தால் மனைவிக்கு எது இல்லைன்னு பின்னாடி எல்லாம் சட்டம் தந்துட்டான். அது வருவதற்கு முன்னாடி கேட்டவுடனே அவருக்கு சரியான கோபம் வருது. என்ன கோபம் வருது? ரசூல்லாட்ட திருப்பி கேட்குறாரு. ஒருத்தன் பொண்டாட்டியோட ஒரு தப்பா இன்னொரு ஆடவனை பார்க்குறான், பார்த்தோன்னு வெளியே போய் வாங்க 4 பேர் கூட்டு வருவானா? என்ன சொல்றீங்க கேட்குறாரு. அவர் ஜீர்ணிக்க முடியல. 4 சாட்சியை கொண்டு அடுத்தவனுக்கு சொல்றீங்க ஓகே, புருஷனுக்கு போய் சொன்னீங்கல்ல, எந்த புருஷன் போய் இந்த மாதிரி பார்த்துவிட்டு வாங்க 4 சாட்சிக்கு வாங்க கூட்டிகிட்டு வருவான்? இது என்ன நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்குறாரு. ரசூலுல்லாஹ் வஹி வராதனால 4 சாட்சி கொண்டு வந்து பேசுவாங்கிறாங்க. அவர் திருப்பியும் இப்படி கேட்குறாரு. உடனே அல்லாட்டந்து வஹி வருது. அவர் கேட்டு சரிங்கிற மாதிரி. இது இல்லை, மனைவியின் மீது கணவன் சுமத்தினால் 4 சாட்சி கொண்டு வர வேண்டிய தேவை கிடையாது. ஏன்னா அவன் சம்மந்தப்பட்ட விஷயம். இன்னொரு பெண் மீது சுமத்த உனக்கு சம்மந்தம் இல்லை, நீ நான் வாழ போற, அவள் தப்பாக நடந்தால் அவளுக்கு புருஷனுக்கு உள்ள விஷயம். இது மனைவின்னா நீ வாழ போகிறது, டெய்லி அவளோட இருக்கணும். அப்படிங்கும்போது அதுக்கு இந்த சட்டம் போட முடியாதுன்னு அல்லாஹ் லியான்ங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வரான். இப்படி 2 பேரையும் கூப்பிடுவாங்க. இந்த மாதிரி பழி சுமத்துற கணவனையும் சுமத்தப்பட்ட பெண்ணையும் கூப்பிடுவாங்க. நீ நிஜமா? ஆமாம் நான் பார்த்தேன். நீ என்னம்மா சொல்கிற? ஆமான்னு ஒத்துக்கிட்டா பஞ்சாயத்து இல்லை, ஒத்துக்கிட்டாங்கன்னா முடிஞ்சு வச்சு பிரச்சனை இல்லை. அதெல்லாம் கிடையாது, போய் சொல்கிறாரு. அப்போ இவன் என்ன சொல்கிறான்? நான் சொல்கிற உண்மைங்கிறான். அந்த மனைவி சொல்கிறாள், இவர் என் கணவர் போய் சொல்கிறாரு. இப்போ யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அப்போ நம்ம உலகத்தில் ஒரு தீர்வு வரணுமே. அதுக்கு இஸ்லாம் என்ன சொல்லும்னு கேட்டால், இவனை சொல்லி நீ 4 தடவை சத்தியம் பண்ணும். எப்படி சத்தியம் பண்ணனே? என் மனைவி தவறாக நடந்ததை நான் பார்த்தேன், அல்லாஹ் மேலே சத்தியம் 1, இதே மாதிரி 2, இதே மாதிரி 3, இதே மாதிரி 4 சொல்லிட்டு 5வது தடவை இதை சொல்லிவிட்டு, இதில் நான் பொய்யனாக இருந்தால் என் மீது அல்லாஹ்வின் லானத்து இறங்கட்டும். சும்மா சொல்லு, 4 தடவை சத்தியம் சும்மா சொல்லிருந்தேன். ஒல் ஹாமிசத்து அன்ன லானத்தல்லாஹி அலைஹி, நான் பொய்யனாக இருந்தால் அல்லாஹ்வுடைய லானத்து என் மேலே இறங்கட்டும் அப்படின்னு தனக்குத்தானே அவன் சாபத்தை கேட்கணும். முடிஞ்சிருச்சா? அவள்கிட்ட சொல்லணும், நீ சொல்லுமா? இல்லை, நான் நடக்கவே இல்லை, இவர் பொய் சொல்கிறார் சத்தியம், இவர் பொய் சொல்கிறாரு சத்தியம் அப்படி 4 தடவை சத்தியம் பண்ணி மறுக்கணும். 5வது தடவை நான் இதில் பொய் சொல்லி இருந்தால் என் மீது அல்லாஹ்வுடைய லானத்து இறங்கட்டும். 5வது தடவை 2 பேர் லானத்து கேட்கணும். இது லியான்கிற சட்டம். இதுக்கு பிறகு என்னன்னா அவன் பிரிஞ்சிடணும், சேரவே கூடாது. தலாக்கு விட்டவனு சேர்ந்துக்கிறாங்களா? அதெல்லாம் நடக்காது. குலா பண்ணிட்டு சேர்ந்துக்கிறாங்களே, உளவரி பழிச்சு இப்படி சேருவீங்க. உளவரிய பழியை சுமத்தி விட்டு நீங்கள் பிரிந்து விட்டால் அது ஒரு காலத்தில் என்ன செய்ய முடியாது. அவன் கணவன் கிடையாது, மனைவி கிடையாது, அவன் தனியாக போய்கிட்டு வேண்டியதான், பிரிஞ்சிருவாங்க, நிரந்தரமான பிரிவாக ஆகிவிடும். இது மார்க்கத்தின் சட்டம். அப்போ இந்த சட்டம் வர முந்தி நடக்குது. இந்த லியான்கிற சட்டம் இவரை வச்சு தான் வருது. அது எப்படி வருதுன்னா, ஹிலால் இப்னு உமையாங்கிறது கேட்குறாரு, இதாரா அஹதுனா அலா இம்ராத்திஹி ரஜுலன், மனைவியோடு ஒரு அந்நிய ஆடவனை ஒரு புருஷன் பார்க்குறான்,
என் தலிக்கோ எல்தமிசுல் பையினா, ஆதாரம் தேடிக்கிட்டு அலைவானா அல்லாஹ்வுடைய தூதரை, என்ன சட்டம் சொல்கிறீங்க? ரசூலுல்லாஹ் வந்து இந்த சட்டம் வர முந்தி புது சட்டம் சொல்லி போடுறாங்க. ஒரு பொம்பளை மேலே பழி சுமத்த 4 சாட்சி அல்லாஹ் சொல்லிவிட்டான், கொண்டு வான்றாங்க. அப்போ அதான் சட்டம். இந்த சட்டம் வருவதற்கு முன்னாடி அதுதான் சட்டம். அப்போ அவர் என்ன கேட்குறான்னு ஏற்றுக்கிற முடியல, இது இருக்க முடியாது, இப்படி இருக்கா சட்டம், இது புருஷனுக்கு பொருந்தாதுன்னு அவர் படுது. திருப்பி 3 தடவை கேட்குறாரு. அப்புறம் அல்லாட்டிருந்து வருது, இந்த மாதிரி மனைவியின் மீது இப்படி சொன்னார்களே, ஆனால் அவர்கள் 4 சாட்சிலாம் கொண்டு வர வேணாம், இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய சாபத்தை வேண்டி விட்டு 2 பேரும் பிரிந்து கொள்ளட்டும் வருது. இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன உடனே குருட்டுத்தனமாக கேட்டாங்க அவங்க, அப்படியே ரசூலுல்லாஹ் சாட்சியில் விட்டுறாங்க அப்படின்னு போகலையில அவங்க, இது வந்து எப்படி இருக்க முடியும், எனக்கு திருப்தி அடையலையே, எனக்கு ஏற்றவாறு விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டு, அதுக்கு ரசூலுல்லாஹ் கோவப்படாமல் அழகான விளக்கத்தை வகி வந்த பிறகு சொல்லி அதை சட்டமாக்குனாங்களா இல்லையா? இந்த கேள்வி ஒரு கடுமையான கேள்வின்னு பார்த்தீங்களா? ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு என்ன செய்கிறாரு, 4 பேரை கொண்டு வரணும்னா அவன் மனைவியோட ஒருத்தனை பார்த்து இப்படி கூட்டிகிட்டு வரணும், என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு அந்த கணவருக்கு பாதிக்கப்பட்ட கணவருங்கிற வகையில் கோபமாக இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு. அல்லாஹ் வந்து அவர் கோபத்துக்கு தகுந்தவாறு சட்டத்தை கொடுத்த பிறகு அதை ரசூலுல்லாஹ் விளக்குறாங்க. அப்போ வந்து மார்க்கத்தை சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் வந்து இதை விட கூடுதல் அந்தஸ்து எப்படி எடுக்க முடியும்? மார்க்கத்தை அல்லாஹ்ட்ட பெற்றுத்தர ரசூல் எடுக்காத ஒரு அந்தஸ்தை ஒரு மார்க்கத்தை கற்றுவிட்டு சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் எப்படி எடுப்பார்? அவருக்கு எப்படி அந்த அந்தஸ்தை மார்க்கம் கொடுக்கும்? இந்த விஷயத்தை நீங்கள் புகாரில் 2671வது ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி வயலுன்லில் அரபி மின் ஷர்ரின் கதிக் தரம், மிக சமீபத்தில் வரக்கூடிய அரபுகளுக்கு வரக்கூடிய ஒரு கேடு ஒன்று இருக்கிறது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. மிக சமீபத்தில் அரபுகளுக்கு ஒரு கேடு ஏற்பட போகிறது அப்படின்னோடனே அதில் எல்லாரும் அழிவார், நல்லவன் கேட்டோம் அத்தனை பேரும் அழிவார்கள் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ ஜைனப் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, நுகுலிக்கு ஒஃபீன சாலிஹூன், எங்களில் நல்லவங்களும் இருக்கும்போது நாங்கள் அழிவோமா? எல்லாம் கெட்டவன் இல்லை தானே, அரபுகளுக்கு கேடு வருதுன்னா கேடு வரணும்னா போய் அழிக்க வேண்டியது தானே, எங்களில் நல்லவர்களும் சாலிகானவங்களும் இருப்போமே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கால நாம் இதா கசருல் ஹபீஸ், நல்லவன் கெட்டவன் இருக்கும்போது அதை அழிக்கிறது எப்போ அழிப்பான்னு கேட்டால், ஹபீஸ் கெட்டது ரொம்ப ஜாஸ்தியாக போயிரும்போது, நல்லவன் வந்து தேடி பார்க்குறவங்களும் இருக்கிறான், முழு கெட்டவனாக இருக்காங்க, அங்கே பார்த்தாங்கன்னு ஒருத்தர் அங்கே ஒருத்தர் தெரியுறான், பெரிய கூட்டத்தில் பார்த்தா 2 பேர் 3 பேர் தான் இருக்கிறாங்க, அந்த அளவுக்கு தாறுமாறாக கெட்டது அதிகரித்து விடுமே. ஆனால் அப்போ நல்லவனையும் சேர்த்தான்னு செய்வான், அல்லாஹ் அழிப்பான், அதான் அல்லாஹ்வுடைய ஸ்டைலுன்னு சொல்லி அதை ரசூலுல்லாஹ் விளக்குறாங்க. அந்த அம்மா ஏன் கேட்டாங்கண்ணே, அழிப்பாங்கன்னு விட்டு போயிட வேண்டியது தானே. அப்போ அது கூடுதல் விளக்கம் கேட்பதற்காக கேள்வி கேட்கலாம். இது புகாரியில் 3598வது ஹதீஸில் இருக்கிறது. இதே மாதிரி விஷயங்களில் சில விஷயங்கள் புரியலைன்னு சொன்னால் கேள்வி கேட்குறாங்க. இவ்வளோ சம்பவம் எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால், மக்கள்கிட்ட வந்து அஜர்த்து மாட்ட கேள்வி கேட்டால் பாவம்னு ஊட்டப்பட்டிருக்கிறார்கள், பெரிய பிழைன்னு நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதை உடைக்கிறதா இருந்தால் நிறைய ஆதாரங்கள் அவங்க அறிந்தால் தான் என்ன செய்வாங்க, தெரியுமா கேட்பாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, நீ என்ன பெரிய ஆளான்னு கேட்பதற்கு ஆதாரங்கள் நிறைய தேவைப்படுகிறது. அதுக்கான இதை கொஞ்சம் ஆதாரங்கள் அள்ளி போடுறோம். அடுத்ததாக ரசூலுல்லாஹ் ஒரு அறிவுரை சொல்கிறாங்க. அதாவது 2 முஸ்லீம் வாள் முனையில் சந்தித்து கொண்டால் 2 பேருமே என்ன செய்ய, காத்தில் ஒரு மக்தூல் ஃபின்னார், 2 பேர் வாழ சண்டை போடுறாங்க. சண்டை போடும்போது ஒருத்தன் தான் ஜெயிப்பான், ஒருத்தன் தோற்றுருவான். அப்போ ஒருத்தன் கொல்லப்பட்டான், ஒருத்தன் கொண்டு விட்டான். 2 பேரும் கொல்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, ஒருத்தன் கொண்டுட்டான், ஒருத்தன் கொல்லப்பட்டான். உடனே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல் காத்திலுல் மக்தூல் ஃபின்னார், கொன்றவனும் நரகத்துக்கு தான் போவான், கொல்லப்பட்டவன் நரகத்துக்கு தான் போவான் ரசூலுல்லாஹ் இதை சொல்கிறாங்க. அப்போ அபு பக்ராங்கிற ஒரு சஹாபி கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே புரியலையே, கொன்றவன் நரகத்துக்கு போனாடா எங்களுக்கு விளங்குது, கொல்லப்பட்டவன் கொன்றவன் கொலையாளிக்கு நரகம் ஓகே, இவன் கொல்லப்பட்டிருக்கிறான் இவனுக்கு ஏன் நரகம்? ஒருத்தன் 2 பேரும் அடிச்சுக்கிட்டே கொண்டுவிட்டாங்கன்னா கொலை செஞ்சவனுக்கு தண்டனை கொடுப்பதே உலகத்தில் எல்லாரும் ஏற்றுக்கிறோம். உலக சட்டங்கள் அப்படி தான் கொடுக்கும். உலக சட்டத்தை 2 பேர் கொலை செஞ்சிட்டாங்கன்னா கொலை செய்யப்பட்டவனுக்கு தண்டனை கொடுக்காது, கொலை செஞ்சவனுக்கு தான் கொடுக்கும். அப்போ நீங்கள் கொலை செய்தவனுக்கு நரகம்ங்கிறீங்க, எங்களுக்கு புரிஞ்சுக்கிற முடியுது. ஃபமா பாலுல் மக்தூல், கொல்லப்பட்டவனுக்கு என்ன, ஏன் அவனுக்கு கொடுக்குறீங்க, அவனுக்கே நரகம்னு சொல்கிறீங்கன்னு கேள்வி கேட்குறாரு. இதுக்கு என்ன அர்த்தம்? ஏற்றுக்கிற இல்லை, கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். அதான் அர்த்தம். நீங்கள் சொல்கிறது சரியாக இருந்தாலும் நாங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் எங்களுக்கு அது இல்லையே என்றதான் அதுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. அப்போ ரசூல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நீங்கள் சொல்கிற சரிதான்ப்பா, இவன் அவனுக்குள்ளத்தானே முயற்சி பண்ணிட்டு இருந்தான், முந்திட்டான் கை, அவ்வளோதானே, இவங்கையும் முந்தி அவங்க கொண்டிருப்பான்ல, 2 பேருடைய நோக்கம் என்ன, கொள்றது தானே. இவன் அவனுக்குள்ள பார்க்குறான், இவனுக்குள்ள பார்க்குறான், ஒருத்தங்கை முந்தி போச்சு, முந்தி போனனால இவன் கொலையாளி ஆகிட்டானே தவிர, ஒரு செகண்ட் அவன் முந்தி இருந்தான்னா அவன் கொலையாளியாக போயிருப்பான். 2 பேருமே அடுத்தால கொள்ற நோக்கம் தானே.
இருவருமே ஒரு நோக்கம் என்னவென்றால் வாழை தூக்கிட்டாங்க, ரெண்டு பேர் துப்பாக்கி கையில் எடுத்துறான்னு சொன்னா ரெண்டு பேர் நோக்கம் என்ன? இவன் அவனை சாவடிக்கிற நோக்கம், அவனுக்கு இவனை சாவடிக்கிற நோக்கம். ஒருத்தன் சுட்டுவிட்டான், ஒருத்தன் சுடல, அதான மேட்ரு. அப்ப ரசூல் அப்படி விளக்குறாங்க, கொல்லப்பட்டவனுக்கு ஏன் தண்டனை என்றால் கொஞ்சம் முந்தலனா இவன் கொண்டிருப்பான், அதுக்கு தான் சண்டைக்கு போனான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கேள்வியை கேட்டு விளக்கம் சொல்றாங்க. இது புகாரில் 31வது ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். இதில் நம்ம என்ன அறிகிறோம்? ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொன்னா ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக இருந்தாலும் அது புரிந்து கொள்வதற்கு விளக்கம் கேட்குறாங்க. அதுக்கு ஆதாரத்தோடு நம்ம கேட்குறோம், அந்த மாதிரி விளக்கம் கேட்குறாங்க. விளக்கம் கேட்பது வந்து ஆலிமை வந்து கேவலப்படுத்துவது அல்ல, ரசூலை இழிவுபடுத்துவது அல்ல. இதுக்கு என்ன அர்த்தம்? ரசூல்கிட்ட கேள்வி கேட்பியா அப்படிங்கிற மேட்ரு இது அல்ல. இதெல்லாம் அவர் கேட்டதுனால நம்ம தெளிவாக நம்ம பேசணும். அவர் கேட்டதுனால் நமக்கு இந்த பதில் கிடைத்திருக்கிறது. அப்போ உலக மக்களுக்கெல்லாம் வஹி மூலமாக பதில் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த கேள்வி அவங்க அலோவ் பண்ணணும். மார்க் அறிஞர் அலோவ் பண்ணார்கள். ஏன்னா அந்த பதில் நிறைய பேருக்கு சேரும்லங்க. நீங்கள் என்ற ஒரு கேள்வி கேட்குறேன், நான் ஒரு அழகான பதிலை சொன்னால் அந்த பதில் உங்களை வைத்து 100 பேர் கிடைக்குமா இல்லையா? அப்படின்னு ஒரு மார்க் அறிஞர் நினைக்கணும். கேட்கவே கூடாது, நான் இங்கே வாயை திறக்காத, அஜர்த்து முன்னாடி பேசக்கூடாது, மௌனமாக இருக்கணும், தப்பாக சொன்னால் கூட எதிர்த்து பேசாத, இப்படி ஏன் மூளை செலவு பண்ணுறீங்க? இது வந்து புகாரில் 31 இருக்குது. அதே மாதிரி இது நமக்கு அடிக்கடி தெரிஞ்ச ஹதீஸ், நரகத்தில் பெண்களை ஜாஸ்தியாக பார்த்தேன் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. பார்த்தோம் நரகத்தில் பெண்கள் தான் அதிகமாக இருந்தாங்க அப்படின்னு பெண்கள் மத்தியில் சொல்கிறாங்க. அப்போ பெண்கள் மத்தியில் சொல்லும்போது என்ன செய்யணும்? அப்படியே ரசூலுல்லாஹ்னு போயிட வேண்டியதானே? ஒன்றும் அம்மா இருந்திருக்குது, அது ஏன்னு சொல்லுங்க. என்னது நீங்கள் எல்லாரும் நரகத்துக்கு போகணும்னு சொல்லுங்கள், பொம்பளை மட்டும் ஜாஸ்தின்னா காரணம் சொல்லுங்க. பிமா யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய இதுக்கு என்ன காரணம்? இது காரணம் உனக்கு போவான்னு போயிட்டு போன்னு சொல்ல வேண்டியதானே? நிறைய போவாங்கன்னு அதான் சட்டம், போய் அப்படி தான் எல்லாம் அமைச்சிருக்கான்னு சொல்லாமல் என்ன செய்கிறாங்க? அந்த அம்மா கேள்வி கேட்பது எதை காட்டுகிறது என்று சொன்னால் கேள்வி கேட்கும் சமுதாயத்தை தான் உருவாக்கினார்கள் காட்டுது. என்னது காட்டுகிறது? பெண்ணும் கேட்கலாம், ஆணும் கேட்கலாம், சின்ன பிள்ளைய கேட்கலாம், பெரியால் கேட்கலாம், மனைவியே கேட்கலாம், புருஷன் கேட்கலாம். ஆயிஷா நாய் கேட்டாங்கல்ல, புருஷன் சொல்லல, அது கூட பார்க்கல, மனைவி கேட்கலாம், யார் வேண்டாலும் கேட்கலாம். கேள்வி கேட்கும் சமுதாயத்தை உருவாக்கின மார்க்கத்தில் இவர்கள் மட்டும் தனக்கு ஒரு அரணை போட்டுக்கொண்டு நாங்கள் கேள்விக்கு அப்பாற்பட்டவர்கள், எங்களை எவரும் கேட்க முடியாது, அதான் அந்த கோட்டையை தகர்க்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. மேற்று என்ன உலமாக்கள் வெறுப்போட அலைகிறாருல, காரணம் என்ன? ஒட்டைச்சு தள்ளிட்டாங்கல்ல. எப்படிப்பட்ட இரும்பு கோட்டை ரஷ்யாவில் சோவியத் யூனியன் மாதிரி வச்சுருந்தாங்க, யாரும் நெருங்க அசைக்க முடியாத கோட்டை தகர்ந்து தெரியல. ஒருத்தன் கேட்குறான், சின்ன பையன் கேட்குற பதில் சொல்ல முடியல. அப்போ நேற்று வரைக்கும் நம்ம அழிப்பு போகுதுன்னா இன்னைக்கு வந்து கேள்வி கேட்குறான், வருதா இல்லையா? இதுதான் மேட்ரு. இப்படி பார்க்குறாங்க ஆட்சி. சரி, அடுத்து என்னென்னு கேட்டால் அதை கேட்குறாங்க. நம்ம இது புகாரில் வந்து 304வது ஹதீஸாக இருக்குது. அதே மாதிரி வந்து மதீனாவுக்கு வந்தவங்க ஹிஜ்ரத் பண்ணி வர்றாங்கல்ல, வந்த உடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா ஹிஜ்ரத் பண்ணி வந்த ஒரு ஆளையும் உள்ளூர் ஆளையும் சேர்த்து ஜாயின்ட் பண்ணி விட்றாங்க. ஏன்னா வெளியூர்லேருந்து வர்றாங்கல்ல, அவர் எங்கே தங்குவார், எங்கே சாப்பிடுவார், எப்படி வாழ்க்கை நடத்துவார்? அப்போ என்ன செய்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வெளியூர்லேருந்து வந்த ஒரு முஹாஜிரை அழைத்து உள்ளூரில் உள்ள ஒரு அன்சாரியை கூப்பிடுவாங்க. நீ இவருக்கு சகோதரன் அப்படின்னா வீட்டுக்கு கூட்டு போயிடுவார். வீட்டில் பாதி, இருக்கிற ட்ரெஸ்ஸில் பாதி, எல்லாத்துலேயும் இருக்கிற தோட்டம் தோறும் எல்லாத்துலேயும் பாதி பாதி கொடுத்துருவார். இப்படியான ஒரு சகோதரத்துவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தினாங்க. அதே மாதிரி ஏற்படுத்தினால உஸ்மான் பின் மலூன் என்று ஒரு சஹாபி, அவர் ஹிஜ்ரத் பண்ணி வந்த ஆள். அவரை வந்து என்ன செய்கிறாங்கன்னா உம்முல் அலாங்கிற ஒரு அம்மாவுடைய வீட்டில் அவங்க குடும்பத்தில் தங்க வச்சிடுறாங்க. நீங்கள் சகோதரரை ஏற்றுக்கிறங்கன்னு அவர் அங்கே தங்கிடுறாரு. தங்கி திடீர்னு மூத்தா போயிடுறாரு. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா ரசூலுல்லாஹ் வந்து அவரோட தியாகம், நல்ல மனுஷன், அவர் முன்னாடியே போயிட்டார், அவர் மீது ரொம்ப அன்பு வச்சுருந்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் பின் மலூன் மேலே. அவர் மூத்தா போன கேள்விப்பட்டு வந்து ரசூலுல்லாஹ் கவலைப்பட்டு நிற்கும் பொழுது இந்த அம்மா சொல்கிறாங்க, யாரே இந்த உம்முல் அலா இருக்காங்கல்ல, மதீனாவை சேர்ந்து உதவி செஞ்சவங்க, அவங்க சொல்கிறாங்க, இந்த ஜனாசாவை பார்த்து பேசுகிறாங்க, உங்களை அபு சாஹிப் அல்லாஹ் உங்களை ரஹமத் செய்கிறான், நீங்கள் கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் உடனே பிடிக்கிறாங்க, உனக்கு யார் சொன்னா இதை, சொர்க்கத்துக்கு போயிடுவான்னு யார் சொன்னா? இல்லை நாங்கள் பார்த்து நல்ல வரத்தான் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அப்படி சொல்லக்கூடாதுன்னு, அப்போ யார் தான் இவர் போட்டு இவர் யார் போவா? அந்த அம்மா கேட்குது, இவர் மாதிரி ஒரு நல்ல மனிதர்கள் சொர்க்கத்துக்கு போகலன்னா வேறு யார் போவா சொர்க்கத்துக்கு அப்படின்னோடனே என்ன செய்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது நம்ம அதிகாரம் இல்லைம்மா, நான் அல்லாஹ்வுடைய தூதர், நானே அப்படி எனக்கு சொல்லிக் கொள்ளக்கூடாது. மாதிரி மா யுஃபலி பி வலாபிக்கும், எனக்கு அல்லாஹ் என்ன நடத்துவான் உங்களுக்கு என்ன நடத்துவான்னு தெரியாது, அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில் என்று சொல்லி அதை வந்து கண்டிக்கிறாங்க. அப்போ அந்த அம்மா என்ன செய்யலை, எதிர்கேள்வி கேட்காம ஒத்துக்கிறல. எப்படி காரணம் சொல்லுங்கள், அவர் நல்லவராக இருக்கார், அப்போ நல்லவராக இருக்கும்போது நீங்கள் அவரை பற்றி கூட சொர்க்கவாசின்னு சொல்லக்கூடாதுங்கிறீங்க அப்படின்னா ரசூலுல்லாஹ் என்ன போய் சொல்கிறாங்க, சொல்லக்கூடாதாம்மா. ஏன்னு கேட்டால் எனக்கும் சொல்ல முடியாது, தெரியாது, எனக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது, அல்லாஹ் என்ன முடிவு எடுப்பான்னு தெரியாமல் இருக்கும்போது பேசாதன்னு திருப்தி அடைகிறாங்க அவங்க.
நாம் ஏன் சொல்லக்கூடாது என்று கேட்டால், மறுமையில் அல்லாஹ் அளிக்க போகிற தீர்ப்பு நமக்கு தெரியாது. உலகத்தில் நம்ம நல்லவர் நினைப்போம், நல்லவராக இருப்போம் சொல்ல முடியாது. இந்த இந்த அதிகாரம் நமக்கு இல்லைன்னு விளக்குனோடனே அந்த அம்மா ஓகே, இனிமேல் யாரை பற்றியும் நினச்சி அந்த அம்மா சொல்லுது, இனிமேல் யாரை பற்றியும் சொர்க்கவாசி சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேன். நம்ம அவளியா பட்டம் கொடுக்கணும்ல ஆளாளுக்கு, அந்த அம்மா கொடுக்க முடியல. இவங்க என்ன செய்கிறாங்க, செத்து போன அப்படி போய் அவளியாக்குறாங்க. இறை நேசர் இவங்க பட்டம் கொடுக்குறாங்க. அது அல்லாஹ் கொடுக்குறப்ப இறைவன் நேசரா இல்லையான்னு இறைவன் தான் தீர்மானிப்பான். இவங்க உட்காந்துட்டு அவர் அவளியா இவர் அவளியாங்கிறாங்களே. அந்த அம்மா உம்முல் அலாங்கிற அம்மாவுக்கு ரசூல் அதிகாரம் கொடுக்கல. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, இனி ஒரு காலத்தில் ஒத்த பற்றி சொல்ல மாட்டேன், யாரை பற்றியும் இவர் நல்லவர், அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அல்லாஹ் இவர் கண்ணியப்படுத்துவான்னு சொல்ல மாட்டேன், அது அல்லாஹ் பார்த்துக்கிடுவான், என் விளைவு நான் பார்த்துட்டு போவான்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. இது எங்கே இருக்குது, இது 1243 புகாரில் இருக்குது. அப்போ இது மாதிரியான நிறைய இருக்குது. இது எதுக்கு நிறைய சொல்கிறோம் என்று கேட்டால், இந்த ஆலிம் என்கிற ஒரு இந்த கோட்டை தகர்க்கப்படணும். அது இரும்பு கோட்டைகள் உட்கார்ந்து கொண்டு என்ன வேண்டாலும் சொல்லலாம், நம்மளை யாரும் எதிர்கேள்வி கேட்க மாட்டார்கள். ரசூலுல்லாஹ் மேலே போய் சொல்லலாம், கேட்க மாட்டாங்க. நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கிற காலத்தில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும்ங்க எங்கள் ஊரில் ஷாஃபி மதுஹபுகள் இருக்கிற பள்ளிவாசலாம் மஹ்சர்னு ஒன்று ஓதுவாங்க. பார்த்துருக்கீங்களா? மஹ்சர் அதுக்கு பேர். அதாவது மெம்பரில் இமாம் ஏறுறதுக்கு முன்னாடி அவர் கையில் ஒரு கைத்தறியை வச்சு அவர் நின்று ஓதுவார். என்ன ஓதுவார், ரவல் புகாரி ஒரு முஸ்லிமன் அபி ஹுரைரத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸை படிப்பார். அல் ஜும்மாத்து ஹஜ்ஜுல் ஃபுகரா, ஜும்மா ஏழைகளுக்கு ஹஜ்ஜி, மிஸ்கின்களுக்கு பெருநாள், எப்படி ஒரு நாள் அப்படின்னு ஒரு ஹதீஸு புகாரில் இருக்குது அப்படின்னு வாசிப்பார். அதை வாசி முடித்தோம்னா அஜரத் அந்த கைக்கு அசாவை கொடுப்பாரு. அவர் ஏறிட்டு தான் என்ன செய்வார், அந்த சீன் போடுவார், ஏறுவார் மெம்பரில். இப்போ புகாரில் இருக்கு முஸ்லீமில் இருக்குன்னு வாசிக்கிறார்ல, எத்தனை வருஷம், பல 100 வருஷம் இது வாசிக்கப்படுது. நம்ம கேட்டோம், புகாரில் எங்கடா இருக்குது, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் உட்காந்துக்கிட்டு புகாரிங்கிற கித்தாப்பில் இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குன்னு படிக்கிற எடுத்துக்காட்டியான்னு கேட்டோம். நிறைய ஊர்களில் என்ன செய்யணும்னா ரவல் புகாரி ஒரு முஸ்லீம்னு படிக்கிறாங்க. புகாரி முஸ்லீமில் இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறது, ஜும்மா ஏழைகளுக்கு ஹஜ்ஜி, மிஸ்கின்களுக்கு பெருநாள் என்று இருக்கிறது, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அப்படி ஜும்மா சிறப்புன்னு சொல்லி ஓதுறி. இந்த தைரியம் இதெல்லாம் எதனால் வந்துச்சு, கேள்வி கேட்கறதுனால வந்துச்சு. உனக்கு அந்த தைரியத்தை யார் தந்தா? அல்லாஹ்வுடைய பள்ளியில் உட்காந்துட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் மேலே இட்டுக்கட்டி துணிந்து போய் சொல்கிறீங்க. அந்த தைரியத்தை உடைக்கணுமா இல்லையா? பயம் வரணும். மார்க்கத்தை சொல்வதற்கு மக்களை பற்றி அல்லாஹ்வுடைய பயம் இல்லாட்டி மக்கள் பயமாச்சு வரணும். இறையச்சம் இருந்தால் அதுவே அவனை தடுத்து விடும். இறையச்சம் இல்லை என்று சொன்னால் நாம் நம்மளை பற்றி பயமாவது அவன் உண்மையை பேச வைக்கணும். கேட்பாங்க, மடக்குவாங்க, கேள்வி கேட்பாங்க, இஷ்டத்துக்கு விட்டு அடிக்க முடியாத காலம் மாறிடுச்சு என்பதை உண்டாக்கணும் என்பதற்காகத்தான் இந்த இல்முனால் வர்ற கிபுர் என்பதை கொஞ்சம் கூடுதலாக சொல்ல வேண்டி இருக்கிறது. தொடர்ச்சியாக நாளை பார்க்கலாம். அல்லாஹ்